and welcome to Archie's Masala வழங்கும் நினைத்தாலே இனிக்கும் powered by Lalita Jewelers, Aroma Pal and Lakshmi Ceramics. இன்னைக்கு கெஸ்ட் யாரு? எல்லாரும் ரொம்ப ஆவலமா இருப்பீங்க. நான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த கெஸ்ட்ன பாத்தீங்கன்னா ஒரு யூத் ஐக்கன், ஒரு ஹீரோ, ஒரு கதாநாயகனா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, தெலுங்குலயும் ஒரு கோடி கட்டி பறக்கிற ஒரு கதாநாயகன். தமிழ் தெலுங்கு மட்டும் இல்லைங்க, நார்த் இந்தியால போனாலும் இப்படி ஒரு ஹீரோ, ஆஹா என்ன அழகான ஹீரோன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒவ்வொரு தாய்மார்களும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை, ஒரு அழகான மாப்பிள்ளை நம்ம பொண்ணுக்கு கிடைக்க மாட்டானா ஏங்குற அளவுக்கு ஒரு அழகான ஹீரோ. இவர் பத்தி சொல்லணும்னா ஒரு நடிப்பு மட்டும் இல்ல, ஒரு அழகான பாடகர். He sings so well. அதுவும் என் வீட்டுக்காரர் எப்பவுமே சொல்லுவாரு, அவருக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் சொல்லுவாங்க பாருங்க. பத்மஸ்ரீ கமல்ஹாசன் சார் பார்க்கும்போது ஒரு என்சைக்ளோபீடியா ஆஃப் சினிமா சொல்றோம். ஆனா இவர் பார்க்கும்போது ஒரு யூத் ஐக்கன், என்சைக்ளோபீடியா ஆஃப் சினிமா மட்டும் இல்ல, இன்ஃபேக்ட் உலகம் முழுவதும் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது, உலகம் முழுவதும் என்னென்ன செய்திகள் இருக்கு, இது எல்லாத்தையும் இங்கே இருக்குது ஒரு குட்டி மைண்ட்லேயே எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் கலக்குவாரு. எந்த டாபிக் எடுத்தாலும் அதுக்கான பதில் ரெடியா இருக்கும், எந்த டாபிக் எடுத்தாலும் அதுக்காக விவாதிக்கிறதுக்கு தயாரா இருப்பாரு. And he is none other than குறுகுறு கண்கள், குறும்பு சிரிப்பு, யதார்த்தமான தோற்றம், எதிர்வீட்டு இளைஞரோ என எல்லோரையும் ஈர்க்கும் உருவம், குழந்தை முகத்தின் சாயல், ஆனால் குமரி பெண்களின் தூக்கத்தை கெடுக்கும் மந்திர ஜாலம். தமிழ் மண்ணில் தவழ்ந்து இன்று தரணி போற்றும் நாயகனாய் வடதிசை நோக்கியும் வசந்த கீதம் பாடும் இளம் காற்றாக, இளம் நெஞ்சங்களில் பெருக்கெடுத்துக் கொண்டிருக்கும் கலை ஊற்றாக, திரையுலகின் திசையெல்லாம் மணமீசிக் கொண்டிருக்கும் இந்த மன்மத ரோஜாவாம் சித்தார்த்தை நினைத்தாலே இனிக்கும். Hi. So, hi. How does it feel, Siddharth? இப்படிலாம் பாராட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பயமா இருக்கு. இப்படி இல்ல பாராட்டினா நான் நிறைய வாட்டி தான் இது ஜெனரலா டிவி ஷோக்கெல்லாம் போவோம். I see you so often, நம்ம வீட்லயே மீட் பண்ணுவோம். இட்ஸ் லைக் your family. So உங்க ப்ரோகிராம் இந்த மாதிரி ரொம்ப பாராட்டினா கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கு. அது உண்மைதானே சொல்றீங்க. இது தலைவர் டிவில பார்த்தா எங்க சிரிச்சிட்டு போறாரு. என்ன என் குழந்தை பத்தி இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி. இல்ல கண்டிப்பா இது பார்த்த உடனே கண்டிப்பா எல்லாரும் நான் இங்க உங்களை இன்டர்வியூ பண்ண போறேன்னா சொன்ன உடனே அவர் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அதான் encyclopedia, that's what he said எல்லா திறமைகள் இருக்கு சித்தார்த்துக்கு, and he has got all the என்ன சொல்றது right notes to become a fantastic music director. ஆறதுக்கான எல்லா வசதி இருக்கு and thoughts இருக்கு. That's what he said. So you're a new music director in the making? இல்லங்க, அது வீட்ல இருக்கும்போது போர் அடிக்கும் இல்லையா. சில பேர் படம் பார்ப்பாங்க, சில பேர் வேற ஏதாவது பண்ணுவாங்க. நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஹாபிஸ் வச்சிருக்கேன். அதை தான் சொல்றாரு. நதிங் மியூசிக் வெறும் ஹாபியா? one of them, it's a hobby இப்போதைக்கு. ஏன்னா மியூசிக் கிரியேட் பண்றதுங்கிறது இஸ் an art. அது யாரோனா பண்ணலாம். அது கேட்கறவங்க காதுல தான் அது அழகான மியூசிக்கா இல்லையான்னு அவங்க சொல்லணும். சோ டைரக்டரே சொல்லிட்டாரு. இது வரைக்கும் பெரிய கேட்டு சொல்லிருக்கலா இருக்குன்னு. சோ ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். Maybe in the future. Definitely. So let's go to the questions directly. நீங்க the young youth icon சொன்ன மாதிரி, and not only தமிழ்ல மட்டும் இல்ல, தெலுங்கு மட்டும் இல்ல, இந்தியா அப்புறம் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸும் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு பேன் இந்தியா சொல்லும்போது how good does it feel? இது நான் நிறைய பேர் ஒரு ஜோக்கா மாத்தி சொல்லியிருக்கேன். நிறைய பேர் நீங்க ஆல் இண்டியாவில் நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆல் இண்டியாவில் வேலை தேடுற நடிகன்னு சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. பிகாஸ் ஒரு நடிகனோட வாழ்க்கைங்கிறது அவன் டிசைட் பண்ணுறது கிடையாது. வேற யாருக்கும் ஒரு ஐடியா அவனை தேடி வரணும் ஒரு வாய்ப்புங்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னி தேதிக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா நான் தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் அந்த பக்கம் பார்த்தே ஒரு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எல்லா ஃபுல் ஃபோக்கஸ் தமிழில் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் திரும்ப தெலுங்கு, ஹிந்தி படம் பண்ணுற வரைக்கும் நான் இப்போதைக்கு தமிழ் நடிகனாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லணும். இல்லை, பட் எல்லாருக்கும் நீங்கள் ஹிந்தியில் ரங்தே பசந்தி இருக்கட்டும், சமீபத்தில் ஐ திங்க் 2 years ஆச்சு சஷ்மே பத்தூர் இருக்கட்டும், அது எல்லா படங்கள் பார்க்கும்போது ஐ மீன் உங்களுக்கு லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நார்மலி நீங்கள் சென்னையில் பிறந்து வளர்ந்துருக்கீங்க, ஆனால் டெல்லியில் இருந்திருக்கீங்க. ஸோ ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் உங்களுக்கு கிடையாது. பல மொழிகள் உங்களுக்கு ஐ திங்க் சில பேருக்கு அது ஒரு லக்கியாக அமையும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்களும் ஒன் ஆஃப் தட் கேட்டகரி. எல்லா பாஷையும் சூப்பராக பேசுவீங்க. ஸோ அதே மாதிரி ஐ திங்க் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம், ஒரு பாஷையை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லவ் பண்ணுறீங்களோ அந்த பாஷை உங்களை அவ்வளோ கைவிடாமல் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது தமிழாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், அதை பேசும்போது அந்த ஊருக்கார மாதிரி பேசணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதான், வேற எதுவுமே. ரைட். மணிரத்னம் சார்கிட்ட நீங்கள் அசோசியேட்டாக ஆரம்பிச்சிங்க, அசிஸ்டன்ட்லேருந்து அசோசியேட் ஆகி பாய்ஸில் வாய்ப்பு எப்படி கிடைச்சது? I think it's part of my life's history. It's part of the history of that film. சுஜாதா சாரோட ஒய்ஃப் ஆக்சுவலாக அவங்க தான் ரியல் சுஜாதா மேடம். நான் அவங்க வீட்டுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நிறைய வாட்டி போவேன். பிகாஸ் அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஸ்கிரிப்ட், சீன் பேப்பர் வாங்கிட்டு வரதுக்கு
சுஜாதா சார் வீட்டுக்கு போவேன். ஸோ அவர் வந்து நிறைய பேசுவார். அண்ட் சுஜாதா சார் வந்து அவர் தான் ஆக்சுவலாக என்சைக்ளோபீடியா. ஏன்னா அவர் வந்து தமிழ் லிட்ரேச்சருக்கு அவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கில் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு 25 இயர்ஸ் அட்வான்ஸாகவே கொடுத்துட்டார். அது கம்ப்யூட்டராக இருக்கட்டும், சேட்டலைட்டாக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவரோட ஷார்ட் ஸ்டோரிஸில் அவரோட நாவல்ஸில் வந்து நம்மளோட மக்கள் பார்த்துருக்காங்க. ஸோ அவர்கிட்ட பேசும்போது அப்போல்லாம் இன்டர்நெட் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அவரோட பேசும்போது இன்டர்நெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு உலக நாலேஜ் இருக்கிற ஒரு ஜீனியஸ் அவர். ஸோ அவர் வீட்டில் வந்து ஆக்சுவலாக அவரோட ஒய்ஃபோட ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுவாங்க. அண்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க என் கூட. ஸோ அப்போ வந்து சங்கர் சாரோட படத்தில் வந்து காஸ்டிங் பண்ணும்போது சொல்லி அமைச்சிருக்காங்க, இந்த பையனை போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லி தான் நான் போய் சங்கர் சாரை பார்த்தேன். அண்ட் தென் ஒன் திங் லெட் டு தி அதர் அண்ட் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் பாய்ஸ். பட் நடிக்கணுங்கிறது அந்த டைமில் சுத்தமாக பிளான்லேயே கிடையாது. இன்ஃபேக்ட் நடிக்கக்கூடாதுன்னு தான் பிளானில் இருந்துச்சு. எப்படியாவது ஒரு கதாசிரியர் நான் ஒரு டைரக்டராக வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான். ஸோ ஐ திங்க் நம்ம கையில் எதுவுமே இல்லை, எவ்ரிதிங் எங்கேயும் அமைஞ்சிருக்கும் இல்லையா. பட் யார் பார்த்து, ஏன்னா பிகாஸ் உங்கள் ஃபேமிலி பார்த்துட்டிங்கன்னா குடும்பத்தில் யாருமே வந்து சினிமா சம்மந்தவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது யார் பார்த்து அந்த சினிமா பைத்தியம் சொல்லுவாங்க? ஏன்னா எல்லாரும் வந்து நடிகர் ஆகணும், நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் சினிமாவுக்கு வருவாங்க. பட் வெரி ஃபியூ வந்து ஓகே லெட் மீ பிகம் அ டைரக்டர், அதுவும் உங்களை மாதிரி ஒரு குட் லுக்கிங் யூத் சொல்லும்போது. நான் ஆக்சுவலாக டெல்லியில் படிக்கும்போது நிறைய நாடகங்கள் பார்ட்டிசிபேட், நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கேன். பேக் ஸ்டேஜ் ஒர்க் பண்ணியிருக்கேன், லைட்டிங்காக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும். அப்போ வந்து நிறைய நடிச்சிருக்கேன், நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். பட் அப்போவே ரொம்ப ஒரு கிளியராக சொன்ன விஷயம், நான் நடிக்க மாட்டேன், எனக்கு வந்து டைரக்ஷன் அண்ட் ரைட்டிங் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். பட் சின்ன வயசுலேருந்து அது ஐ திங்க் எங்கேயும் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல தெரியாது. பட் ஒரு 12வது 13வது வயசில் நான் வீட்டில் சொல்லிட்டேன், எனக்கு டெஃபினட்டாக படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. அது வீட்டில் அவங்க ஐ திங்க் என்னோட வளர்ப்பு அப்படி என்னோட ஃபுல்லாக படிக்க வச்சாங்க. ஸ்கூலில் முடிச்சு, காலேஜ் முடிச்சு, அப்புறம் MBA முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வேலைக்கு போக மாட்டியான்னு ஒரு ஏக்கத்தில் கேட்டாங்க. இல்லை நான் சினிமாவில் தான் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். ஸோ அப்போ தான் ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த வாய்ப்பு, மணிசர்கிட்ட வேலை பண்ணுற அந்த வாய்ப்பு ஐ திங்க் வாஸ் லைஃப் சேஞ்சிங். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கனவு. இப்போ நிறைய டைரக்டர்ஸ் கிட்டே நீங்கள் கேளுங்க, நீங்கள் யார்கிட்ட அசிஸ்டண்டாக போகணும்னு ஆசைப்படுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் மணிசர் பேர் தான் சொல்லுவாங்க. நானும் அப்படிதான். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்கிறது நிஜமாவே அது வந்து எங்கேயோ எழுதியிருக்கு. ஐ திங்க் அதுக்காக நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன், அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். பட் அதுக்காக அது பெரிய மெனக்கெட்டல் சொல்ல மாட்டோம் இல்லையா, அது எங்கேயோ அது அமைஞ்சிச்சு. பட் சின்ன வயசுலேருந்து டைரக்ஷன் பண்ணுங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு வெறியான ஒரு பைத்தியம். அண்ட் சுந்தர் சாரும் கேட்டால் சொல்லுவார், இப்போவும் எனக்கு வந்து நடிப்பு மேலே எவ்வளோ ஒரு ஆசை இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு பயங்கரமான ஏன்னா நடிப்புங்கிறது நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்கோம், அதுக்காக நம்ம 24 hours வேலை செய்கிறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். பட் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம டைரக்ஷன் பண்ண மாட்டோமான ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் எனக்கு இந்த 12-13 வருஷத்தில் வந்த ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்லுவேன். முன்னெலாம் வந்து சார் அவ்வளோதான், 2 years ஆக்ட் பண்ணிவிட்டு நான் டைரக்டர் ஆகிடுவேன்னு சொல்லிட்டே வந்த பையன் தான். பட் அப்புறமா தான் புரிஞ்சிச்சு, டைரக்ஷன் பண்ணுறதுங்கிறது ஒரு வேண்டுதல் மாதிரி, அதுவாக தான் பலிக்கும். உங்களை தேடி அந்த ஒரு தருணம், அந்த ஒரு கதை, அந்த ஒரு டைம் பீரியட் அமையணும், அப்போ தான் நீங்கள் டைரக்டர் ஆவீங்க. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது நான் எடுக்கிற முடிவு கிடையாது, அந்த முடிவாக எடுத்து என்கிட்ட வரும்னு எனக்கு தோன்றது. ரைட். பட் நீங்கள் வந்து சினிமாவில் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறைய கமர்ஷியல்ஸ்க்கு வந்து உங்கள் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக அது வந்து நான் சின்ன வயசில் ஒரு 7-8 வயசில் வந்து ஒரு ஆடில் நடித்தேன். அது என்ன ஆடு? அது வந்து ஒரு சாக்லேட்டோட ஆடு. அது வந்து எனக்கு அதோட அந்த மெமரி மறக்கவே முடியாது. பிகாஸ் ஒரு சின்ன பையன் வந்து கடையில் போயிட்டு அவங்க அம்மா ஷாப்பிங் பண்ணும்போது அவன் போய் ஒரு சாக்லேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பிரித்து சாப்பிட்டு மாட்டிக்கிறான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கும்போது நான் வந்து சாக்லேட் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு சாக்லேட் எடுக்கிறேன். இல்லை நீ சாக்லேட்லாம் சாப்பிட வேணாம், ஆல்ரெடி சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி ஷாட்டுன்னாங்க. அப்போ எனக்கு அதெல்லாம் புரியல. ஸோ அந்த சாக்லேட் உருக வச்சே மூஞ்சி ஃபுல்லாக தடவிட்டாங்க. ஏங்க மூஞ்சில் தடவுறீங்க, சாப்பிட விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் பயங்கர அப்செட் ஆகிட்டேன். அப்போ எனக்கு சுத்தமாக அந்த ஐடியாவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சாக்லேட் ஆடில் நடித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய ஆஸ் அ சைல்டு ஆர்டிஸ்ட், சைல்டு டப்பிங் 2-3 ஆட் பேசியிருக்கேன். அப்போ தான் எனக்கு முதல் சம்பளமே கொடுத்தாங்க. ஸோ அதான் அது மறக்க முடியாத ஐ திங்க் ஒரு கொசுவத்தி ஆடுக்காக நான் என் குரல் கொடுத்துருந்தேன். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டப்பிங் ஸ்டுடியோவில். அப்போ மூஞ்சி இத்தனும் இருக்கும், அது பெருசாக ஒரு ஹெட்ஃபோன் போட்டு விட்டு அந்த பக்கம் எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு ரூம், ஒரு கிளாஸ் மட்டும் இருக்கு. அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது நமக்கு டெய்லி லைஃப்ல நடக்கிற விஷயங்கள். பட் இந்த உலகத்தை வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக இருந்த ஒரு அனுபவம் தான். 2014 will decide the future. அடுத்து 10 வருஷத்துக்கான முடிவு என்ன இருக்க போகுது, இந்த 2014 முடிவு பண்ண போகுதுன்னு நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொன்னீங்க. How changing it has been? ஐ திங்க் 2014 என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வருஷம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஐ திங்க் எல்லாருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் வந்து இப்போ 2015 வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 yearsக்கு அப்புறம் திரும்பி
பார்த்து பேசும்போது ஒரு சில வருஷங்கள் எனக்கு டெஃபினட்டாக ஞாபகம் வரும். அதில் வந்து ஒன்று கண்டிப்பாக நான் வந்து 2005க்கும் 2006க்கும் நடுவில் ஒரு வருஷம் சொல்லுவேன். பிகாஸ் அப்போ தான் நான் ஸ்டார் ஆனேன். என் முதல் 2 படத்தில் அது பாய்ஸாக இருக்கட்டும் ஆயுத எழுத்தாக இருக்கட்டும் எனக்கு ஸ்டார்டம் கிடைக்கல. ஆக்சுவலாக நான் முதல்ல தெலுங்கில் நடித்த படத்தில் தான் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அடுத்த நாள் நான் ஸ்டார் ஆகிட்டேன். தெருவில் போனால் பொண்ணுங்க கத்துறாங்க, பசங்க வந்து என்ன மாதிரி முடி வளர்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் புரியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. புதுசாக இருந்தது. அப்போ தான் சடனாக கூப்பிட்டு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்தாங்க. எனக்கு அதுக்குள்ளே ஒன்றுமே புரியல எனக்கு. அண்ட் ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு ஹிந்தியில் ரங்தே வசந்தின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கு 6 மாதத்துக்குள்ளே எனக்கு தெலுங்குல பொம்மருல்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த 3 படங்களோட வெற்றி, அதுவும் அந்த வரிசையில் வந்த வெற்றி இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் பார்க்கல. பிகாஸ் ஐ திங்க் எல்லாருக்கும் கண்டினியூஸாக சூப்பர் ஸ்டார்டம் அமையாது. சில பேருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை படிகள் பேபி ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, நான் இன்னும் அந்த பேபி ஸ்டெப்ஸ்லாம் இருக்கேன். ஸோ அந்த 2006 அந்த டைமில் வந்த ஒரு ஸ்டார்டம் நான் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து நானாக முடிவு செஞ்சு இனிமேல் நடிப்புங்கிறது எதுக்காக பண்ணுறோம், மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, நான் என்ன எதிர்பார்க்குறேன், நான் எதுக்காக இந்த திரை உலகத்தில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறேங்கிற நிறைய கேள்விகள் வந்துச்சு. அது மெயினாக விஷயம் என்னன்னா, எனக்கு 35வது வயசு ஆகும்போது இந்த லாஸ்ட் ஏப்ரல் 35 வயசானோன்னு எனக்கு வந்து ஓகே 35 சொல்லிடாதீங்க, யாரும் நம்பவே மாட்டாங்க. நான் வந்து என் வயசு 25 மாதிரியே இருக்கீங்க. நடிகை அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் எவ்ரி இயர் என் பர்த்டே கேக்க போட்டோ எடுத்து நான் வந்து எல்லாருக்கும் காமிச்சிட்டு இருக்கேன். பிகாஸ் என் வயசு வந்து பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னா, ஒரு சிலர் வந்து ஐயோ இவனுக்கு 25 மாதிரி இருக்குங்கிறாங்க, ஒரு சிலர் அவனுக்கு ஆக்சுவலா 45-50 ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் அப்படியும் பேசுவாங்க. ஸோ உண்மையா சொல்லிட்டா பெட்டர்னு தோணுது. ஸோ இந்த 35வது வயசு ஆனதுக்கு அப்புறம் எனக்கே கொஞ்சம் என் மைண்ட்ல ஒரு தேடல், இனிமேல் அடுத்த 10 வருஷம் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு. அப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நடிகனோட வாழ்க்கை வந்து அவன் டிசைட் பண்றது கிடையாது. மோஸ்டா யாருக்கோ ஒரு ஐடியா வந்து அவங்க உங்களை தேடி வரணும், அது போதுமே. இனிமேல் நம்மளே நமக்கு வேணுங்கிற வாய்ப்புகளை நம்ம செட் பண்ணிக்கலாம், நமக்கு வேணுங்கிற படங்கள் தான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன். அந்த வரிசையில் வந்த படங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிகர்தண்டாங்கிற படம் வந்துச்சு. ஜிகர்தண்டாங்கிற படம் வந்து வேற ஹீரோஸ் எனக்கு தெரிஞ்சு ஒத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த படத்தை பற்றி. ஆனால் அந்த படத்து மேலே நிறைய நம்பிக்கை இருந்துச்சு, அந்த டைரக்டர் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ ஐ டிட் த ஃபிலிம். ஐ திங்க் போன வருஷம் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காவிய தலைவன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ஸில் வசந்த பாலன் இருந்தார். அந்த படத்துக்காக நான் மெனக்கெட்டது அந்த ஒரு வேற ஒரு நாடக உலகத்தை மக்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி. அந்த படம் வந்து கமர்ஷியலாக சரியாக போகலை. அது எங்களுக்கு எல்லாருக்கும் இப்போவும் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். பிகாஸ் நல்ல சினிமா பார்க்கணும்னு எல்லாரும் ரொம்ப தீவிரமாக சொல்லுவாங்க, நல்ல சினிமா எடுத்தா பார்க்க மாட்டாங்க. பட் அது ரொம்ப அருமையான ஒரு படம். அது வந்து சில படங்கள் வந்து எடுக்கப்பட்ட நாளை விட 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப கொண்டாடப்படுற படமாக இருக்கும். அதில் கண்டிப்பாக எங்களோட காவியத்தலைவன் படம் இருக்கும்னு நான் நம்புறேன். பட் அந்த படம் இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட நான் அந்த படம் பண்ணதை பற்றி பெருமையை தவிர வேறு எதுவுமே ஃபீல் பண்ணது கிடையாது. கண்டிப்பா. ஏன்னா ஜிகர்தண்டா பார்த்துட்டு we were the first people to give stand up and clap for the film. ஏன்னா அவ்வளோ அருமையான ஒரு படம். அண்ட் உண்மையில நம்ம வந்து எல்லாரும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்றோம், கிரிட்டிக்ஸ் சொல்றோம். பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஓடுற படங்கள் வந்து கிரிட்டிக்ஸ்ல வந்து கிழிப்பாங்க, ஒரு 2 மார்க்ஸ் போடுவாங்க, 2.5 மார்க்ஸ் போடுவாங்க. காவிய தலைவன் மாதிரி ஒரு நல்ல படங்கள் எடுத்தாக்கா 4.5 4.75. ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ வெறும் பேப்பர்ல சில நேரத்தில் அப்படி தோணாத உங்களுக்கு? பிகாஸ் ஐ திங்க் அது நம்ம கையிலே இல்லை கோஷ். அது பிகாஸ் அதான் சொல்றேன்ல, ஒரு படம் நல்ல படம் இல்லையாங்கிறதுக்கு எந்த ஒரு சிங்கிள் ஒரு மீட்டர் கிடையாது. ஒரு சில படங்கள் வந்து ஒரு வியாபார நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படங்கள், நல்ல வசூல் பண்ற படங்கள், ஆனா அது நல்ல படங்கிற வரிசையில் வராது. பட் அந்த படத்தை ரசிச்சவங்க அதான் நல்ல படம்னு சொல்லுவாங்க. பட் நீங்க சொல்லுங்க, as an actor ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும்ல? கண்டிப்பா இருக்கணும். பிகாஸ் ஐ திங்க் வாழ்க்கையில எதுவுமே ஒரு பேலன்ஸ் தானே. அது வந்து இப்போ யாருமே ஒரு படம் எடுக்கும்போது இந்த படம் ஓடாதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறது இல்லை. கண்டிப்பா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படம் யாரும் பார்க்கல, அது நாங்க எடுக்கிறோம். அது வந்து கண்டிப்பா வந்து ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபிட்டர் எல்லாருக்கும் காசை பார்த்து அட் த சேம் டைம் மேக்சின் ரிவ்யூவில் எழுதுறவங்க, இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கிரிட்டிக்கல் ரிவ்யூ எழுதுறவங்களுக்கும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் சில படங்கள் எடுப்போம். அது சில சமயம் அமையும், சில சமயம் 10 வருஷத்துக்கு அப்புறம் புரியும். அந்த மாதிரி நிறைய நடக்கும் இல்லையா? ஸோ அந்த வருஷத்தில் இன்னொரு படம் நான் இப்போ ஐ எம் ரெடி வித் தட் ஃபார் ரிலீஸ், எனக்குள்ள ஒரு படம். அது எனக்கு வந்து அதான் சொன்னேன், இந்த 3 படங்களே என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான படங்கள். ஒன்று பிரித்து ஒன்றுன்னு பேச முடியாது. பட் 3வது வருஷத்தில் வர எனக்குள்ள ஒரு வந்து முதல் முறையாக நான் ஒரு டபுள் ரோல் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னை பார்த்தாலே ஒரு சில வார்த்தைகள் ஜென்ரலாகவே சொல்லுவாங்க. அழகான பையன், சிட்டி பையன், சில பேர் என்ஆர்ஐ பையன்றாங்க, வெளிநாட்டில் அந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டு பையன், நிறைய விஷயம் இந்த மாதிரி சில வார்த்தைகள் இருக்கும். ஐ திங்க் எனக்குள்ள ஒருவனுக்கு அப்புறம் அந்த வார்த்தைகள்ல இன்னும் கொஞ்சம் வெர்சடைலான வார்த்தைகள் சேரும்னு நம்புறேன். ஸோ உங்களுடைய படங்கள் பார்த்தோம்னா கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து நாட் பேஸ்ட் ஆன் தி கமர்ஷியல் சக்ஸஸ், தட் இஸ் செகண்டரி.
எல்லாமே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்க சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பாய்ஸ் இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க அதுக்கப்புறம் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கீங்க. ரங் தே பசந்தி இருக்கட்டும், சஷ்மே பதூர் இருக்கட்டும், தெலுங்கு ஃபிலிம்ஸ் இருக்கட்டும், தமிழ் இருக்கட்டும், இப்போ நீங்க வரிசையா சொன்ன 3 படங்கள் உங்களுது. இது எல்லாமே வந்து ஒரு கான்ஷியஸ் டெசிஷனாவே நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் வேல்யூ இல்லாம ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ வெரி குட் ஃபிலிம்ஸ். அப்படி அந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் உங்களுக்கு வெரி வெரி டிஃபரண்ட். எனக்கு வந்து என்னோட 13 வருஷம் இந்த பயணத்துல வந்து ஒரு சில கட்டாயங்கள் இருந்திருக்கு. அது அந்த கட்டாயங்கள் நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ நான் வந்து என்கிட்ட வர படங்கள்ல தான் ஒரு படத்தை சூஸ் பண்ண முடியும். என்கிட்ட வராத படத்தை நான் போய் இல்லை எனக்கு அந்த படம் வேணும்னு ஆசைப்பட்டா அது நடக்காது. ஸோ என் மூஞ்சிக்கு என் பாடி லாங்குவேஜுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் நிறைய வரும். ரொம்ப வெரைட்டியான ஃபிலிம்ஸ் வராது. ஸோ அந்த படங்கள்ல வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா ஒரு நடிகனா ஒரு கத்துக்கிற வாய்ப்பு கிடைக்கிற படங்கள், அட் த சேம் டைம் இது வரைக்கும் நான் பண்ணாத படம் மக்கள் கொஞ்சம் புதுசா பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அதை நான் கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் எனக்கு வந்து இது வரைக்கும் இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ரெகுலர் ஹீரோயிசம் இருக்கிற படங்கள் எனக்கு ஜென்ரலா வராது. அப்படி வந்தா கூட நான் வந்து எனக்கு அதுல வந்து எனக்கு எப்படி ஜட்ஜ் பண்றதுன்னு தெரியாது. பிகாஸ் அது வரைக்கும் நான் பண்ணல. இப்போ இதே சுந்தர் சி மாதிரி டைரக்டர் வந்து அவர்கிட்ட நான் கதை கேட்க தேவையில்லை. பிகாஸ் அது வந்து ஒரு காம்பினேஷன் ஃபிலிம், ஒரு பெரிய ஸ்டார் டைரக்டர் எடுக்கிற படம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து உங்களை வேற மாதிரி காட்டணும்னு ஆசைப்பட்டா அது நீங்க தைரியமா பண்ணலாம். பட் நான் மேக்ஸிமம் என்னோட 25 படங்கள்ல ஒரு 16-17 படங்கள் புதுமுக இயக்குநர்களோட பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பண்ணும்போது யூ கேனாட் கம்ப்ளீட்லி ரீடிஃபைன் இல்லையா? ஸோ நீங்க கொஞ்சம் சேஃபா தான் போய் ஆகணும். ஸோ ஐ டோன்ட் திங்க் நான் வந்து மேக்ஸிமம் ஸ்கிரிப்டை நம்புறேன். பிகாஸ் ஸ்கிரிப்டை நம்பினா ரொம்ப தப்பா போகாதுன்னு ஒரு நம்பிக்கை. ஸோ பார்க்கலாம். Sid, we have been talking to you for quite some time. நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். பட் இப்போ வந்து அடுத்த செக்மெண்ட் இருக்கு, கலாட்டா கெட் அப். இதுல என்னன்னா உங்களை ஒரு கிரீன் ரூம்குள்ளே கூட்டிட்டு போவோம். தி ஆக்டர் இன் யூ, தி கிரியேட்டர் இன் யூ. நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும். கண்ணாடி இருக்கும், ஜாக்கெட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் விக்ஸ் இருக்கும், மாஸ்க் இருக்கும். நீங்க உங்களுக்கு ஒரு கெட்டப் கொடுக்கணும், ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப். அதுல போட்டோஸ் எடுத்துட்டு அதை உங்களுடைய கிரேசியஸ்ட் ஃபேன்ஸ்க்கு நாங்க அனுப்ப போறோம். அண்ட் அந்த கிரேசியஸ்ட் ஃபேன் வந்து அநேகமா நார்த் லீட் காசல் எவனியூ அனந்திதா பேர்ல தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து செல்வங்கள் ஆமா நான் சொன்னேன் யார் வராங்க இன்னைக்கு ஷூட்டிங்னா, சித் பையா நான் வரேன் ஷூட்டிங்க்கு. ஷூட்டிங் பண்ண மாதிரி தான் நம்ம ஐ அம் நாட் கோயிங் டு ஸ்கூல், நான் நேரா ஷூட்டிங் வரேன் சொல்லிட்டா. சோ அநேகமா அந்த போட்டோ வந்து அனந்திதாக்கு தான் போய் சேரும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சிதுங்க. கண்ணாடியெல்லாம் இருக்கு, கலரா 60s ரெட்ரோ ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. And there are wigs and masks and toppis. So the creator in you. Right? நான் வந்து ஜெனரலா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு ஒரு ஃப்ரேஸ் மாதிரி இருக்கு, less is more அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு கம்மியா நீங்க யோசிச்சு பண்றீங்களோ அவ்வளவு இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பாப்போம். பச்சை கலர் ஜாக்கெட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். I think I would like a mask. Actually it's looking nice. Yeah. போஸ் கொடுக்கலாமா? I think அனந்திதாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கேட்டப்ப. அனந்திதாக்கு சூப்பரா பிடிக்கும். கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. Yeah. சித் சூப்பரா எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, எனக்கு வந்து பிரேக் சொல்லணும். ஓ ஏன்னா இந்த கெட்டப்ல வேற நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். What do you think? Please. So நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் நானும் குஷும். So come back soon after this break to join us on the rest of the program on Aachi Masala's Ninethala Enikkum. Okay? Break. சிம்ஹா வந்து இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மாபெரும் நடிகரா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் வந்து அந்த டைம்ல வந்து என்ன அடிக்கிற ஷாட்ல நிஜமாவே சம்மாடி அடிப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கு தெரியாதுங்கிறனால அவன் சேதுவா மாறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ்வளவுதான். ஸோ பாத்திரா அடிச்சுட்டு போட்டு மிதிச்சிட்டு இருக்கான் என்ன. எல்லாரும் டே பாத்திராங்கிறாங்க, அடி மிதி தான். Welcome back to Aachi's Masala Varangum Ninethala Enikkum, powered by Lalita Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics, and we are talking to the handsome Siddharth. Sid, break முன்னாடி ஒரு அழகான கெட்டப் கொடுத்தீங்க, less is more சொல்லிட்டீங்க. அத உண்மையிலேயே நீங்க பண்ணி காமிச்சிட்டீங்க. And நிச்சயமாக அந்த photograph is not going to anybody
கண்டிப்பாக நம்பர் 2 நார்த் லீட் காசல் அவென்யூ அதுல டு அனந்திதா சைன் பண்ணியே கொடுத்துருங்க. ஏன்னா அனந்திதா விட ஒரு பெரிய ஃபேன் உங்களுக்கு யாருமே உலகத்துல இருக்க இல்ல முடியாது. அனந்தா வந்து ஷீல் கிவ் மீ பயங்கரமான ஒரு கிரிட்டிசிசமோட கரெக்ட்டா ஒரு கருத்தோட சொல்லுவா. அதான் நல்லா இருக்கும் அதுக்கு. சித்தார்த் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அண்ட் சர்ப்ரைஸ் வந்து ஒரு கெஸ்ட் ரூபத்துல இருக்கு. ஓ we have a surprise guest for you. So வாங்க. சரி. You'll have to turn. We'll ask the guest to come. And I hope it's a surprise. Okay. You want to turn and see who the Yes, guest yes, yes. Hey! எனக்கு ரொம்ப பயங்க. இன்னும் this is a good surprise. யாரை கூப்பிட போறாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம். No, உட்காருங்க. comfort level இருக்கணும்ல. இவர் ஊர்லயே இல்லன்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி நான் ஊர்ல இல்லன்னு சொன்னாருங்க அவரு. அப்படிதான் பிளான் பண்ணிருக்கோம். இதுக்காக வந்த ஃப்ளைட்லாம் பிடிச்சி பா சும்மா சொன்னேன் நேற்று வந்துட்டு. இல்ல எங்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு யூஸ்வலா வந்துட்டு என்னை விட்டுட்டு எங்கேயான ஜாலியான இந்த மாதிரி ஹாலிடேஸ்லாம் சுத்தும் போது எனக்கு சொல்ல மாட்டாங்க. ஐயோ உங்களை மிஸ் பண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. இந்த வாட்டி உண்மையிலே இல்லை நாங்களாம் கொடைக்கானல் போயிட்டு இருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க? டேய் நான் உங்க கூட தானே இருந்தேன் முதல்ல என்ன விட்டு போனீங்க? இல்ல நீங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது கரெக்டா போயிட்டு வந்தீங்க. ஓகே குட் குட் குட். இது நல்ல சர்ப்ரைஸ். நைஸ். கார்த்திக் நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து சமீபத்துல ஒரு படம் பண்ணிருக்கீங்க. அதுவும் 2014ல ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு படம் ஜிகர்தண்டா. யூ டெல் மீ அவருடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒர்க் பண்ணீங்க சித்தார்த். ஏன்னா லைக் வந்து பீட்சா பண்ணி முடிச்சோன்னா ஆக்சுவலி செலிபிரிட்டி சர்க்கிள்லேருந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணது வந்து சித்தார்த் தான். லைக் வந்து ஹீ ட்வீட்டட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டே வந்து ட்வீட் பண்ணார். அப்புறம் தென் ஹீ ஸ்போக் டு மீ ஆல்சோ. அண்ட் தென் ஸோ அப்போ வந்து வி ஜஸ்ட் ஸ்போக் ஓகே வில் ஒர்க் சம் டைம் அப்படின்ற மாதிரி பேசி வச்சுருந்தோம். அண்ட் தென் ஜிகர்தண்டா அப்படின்ற ஃபிலிம் வந்து லைக் ப்ரொடியூசர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு த ஹீரோ ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறப்போ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் டோல்டம் லைக் இது ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னேன். நான் ரொம்ப கேவலமாக கதை சொல்லுவேன். ஸோ ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணும்போது சொன்னேன் ரொம்ப மோசமாக தாங்க சொல்லுவேன், பட் ஆனால் நல்ல ஸ்கிரிப்ட் தான் அது அப்படின்னு சொல்லி ஐடியா சொன்னேன். அப்புறம் அவரும் ஒத்துக்கிட்டு ராமணி கேவலமாக கதை சொல்கிறீங்க பட் ஆனால் நல்ல கதை தான், ஸோ வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் அவே ஹி அக்செப்டட். ஏன்னா தட் இஸ் அ பிக் திங். ஐ மீன் especially for a script like Jigardanda where it's like there's a lot of scope and importance to other characters also. ஒரு ஹீரோ வந்து அதை ஒத்துட்டு பண்ணுறதுன்றது ஏன்னா அதனால தான் ஆக்சுவலி நான் பீட்சாக்கு முன்னாடி எழுதின ஸ்கிரிப்ட் ஜிகர்தண்டா. எனக்கு ப்ரொடியூசர் கிடைக்காத முக்கியமான காரணம் அதுதான். ஏன்னா வந்து எவ்ரி ஒன் நிறைய பேர் கதை பிடிக்கும் பட் ஆனால் எல்லாருமே வந்து இல்லை நிறைய பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு வேணான்ற மாதிரி சொல்லியே போய் தான் பீட்சா பண்ணோம். அந்த பாபி சிம்ஹா கேரக்டர் கொஞ்சம் டம்மி ஆக்கிட்டு ஏன் கேரக்டர் கொஞ்சம் பெருசாக பண்ணீங்கன்னா அப்படியெல்லாம் வந்திருக்கும்ல. அந்த நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் நான் ஸ்கிரிப்ட் சொன்னப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த கேரக்டர் கொஞ்சம் இதாக கம்மி பண்ணுங்கன்னு. இவர் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு கேட்டது வந்து யார் அதை பண்ண போகிறா, ஏன்னா அது ரொம்ப முக்கியம், அதை நம்ம கரெக்டாக பண்ணணும், ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டரும் நிற்கணும்னா ஐ மீன் ஹிஸ் கேரக்டர் ஆல்சோ ஷுட் ஒர்க்ன்ற மாதிரி சொன்னார். ஸோ அப்பயே தெரிஞ்சிச்சு. ஐ மீன் இஸ் வெரி வெரி சென்சிபிள் அண்ட் சூசிங் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் வெரி பேஷனேட் டுவர்ட்ஸ் சினிமா செல்ஃப். பட் அந்த படத்தில் வந்து different moods of Siddharth நீங்க பார்த்திருப்பீங்க. What is the other side of Siddharth? ஏன்னா he's done a production for us, he's a family now to us. But இருந்தாலும் லொகேஷன்ல what kind of a person is Siddharth? இல்லை வெரி கூல். ஏன்னா வந்து எனக்கு ஒரு ஸ்டார் அப்படின்னு வச்சு பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம். நான் அதுக்கு முன்னாடி பீட்சா பண்ணப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றனால தான். ஸோ எங்கள் பீட்சா ஷூட்டிங்கில் கேரவேனே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது நிறையா ஸ்டார் சித்தார்த் இருக்காரு, லட்சுமி. ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் முன்னாடி அவர் ரூமுக்கு போய் ரொம்ப ஃபார்மலாக பேசி இந்த மாதிரி நாளைக்கு வந்துடணும் சார் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் ஒரு 2 days பார்த்தா யூ ஆல் பிகம் வெரி க்ளோஸ். அண்ட் அதுக்கப்புறம் அவரும் ஒரு கேங்கில் ஒன்றா ஜாலியாக அப்படி தான் இருந்தார். ஸோ இட் இஸ் வெரி ஃபன். ஐ மீன் 60 days in Madurai was fun for all of us. You all enjoyed like this. Which was the most difficult? அந்த ஃபுல் படம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப சிறந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்தது, the follow of the line. பட் அதில் வந்து ஒரு சீனில் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் செஞ்சுருக்காரு அந்த படம். அப்படி சொன்னீங்கன்னா எந்த சீன் சொல்வீங்க? ஒரு சீனில் வந்து இவர் அந்த சேது கேரக்டர் சிம்மா வந்து இவரை வீட்டுக்குள்ளே வந்து அடிச்சுட்டு நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, இங்கே தான் இருக்கணும், வேறு ஆப்ஷனே உனக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லி மாட்டிட்டு போவார். ஸோ அப்போ தான் வந்து திஸ் கேரக்டர் வில் ஃபீல் ஓகே நான் வந்து ஃபுல்லாக லாக் ஆகிட்டேன், மை என்டையர் கரியர் பேஷன் எவ்ரி திங் இஸ் லாக், என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்னஸில் வந்து ஹி ஹேஸ் டு க்ரை. ஸோ அப்போது அந்த சீன் வந்து இட் வாஸ் ஐ மீன் த வே ஹீ took it first and then we discussed. அதுக்கப்புறமேட்டு the way he performed we all were like அந்த சீன் ரொம்ப சூப்பராக வந்தது. காரணம் இவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அந்த சீன் ரொம்ப சூப்பராக வந்ததுக்கு ஒரு இன்னொரு காரணம் இருக்குது. சிம்ஹா வந்து இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மாபெரும் நடிகராக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து அந்த டைமில் வந்து என்ன அடிக்கிற ஷாட்டில் நிஜமாவே சம்பாட்டி அடிப்பார். அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாதுங்கிறனால அவன் சேதுவா மாறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ்வளோதான். ஸோ பாத்திரா அடிச்சுட்டு அதெல்லாம் போட்டு மிதிச்சிட்டு இருக்கான். என்ன எல்லாரும் டே பாத்திராங்கிறாங்க, அடி மிதி தான்.
ஸோ ஏற்கனவே இதெல்லாம் பார்க்க வச்சுட்டாங்க ஆண்டவன் என்னன்னு நான் புலம்பிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட ஷாட்டுங்கிறதுனால ரொம்ப நேச்சுரலாகவே அழுக வந்துருச்சு. ஐயோ கடவுளேங்கிற மாதிரி ஒரு அழுக வந்துருச்சு அதில். பட் உண்மையில வாட் தாட், ஏன்னா அந்த அந்த சொல்லுவாங்கல்ல அந்த கிருமி, அந்த ஜிகர் தண்டா மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணணும், அது எங்கிருந்து வந்தது? அண்ட் வை டிட் யூ திங்க் அந்த கேரக்டருக்கு சித் வில் பி த பெஸ்ட்? இல்லை எனக்கு அதில் ஆக்சுவலி 2 கேரக்டர்ஸ். ஒன்று வந்து கார்த்திக் அப்படின்றது வந்து ஒரு லைக் அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் லைக் மை ஓன் ஸ்டோரி அது அந்த மாதிரி. அண்ட் அதர் திங் இஸ் லைக் நான் மதுரையிலே பிறந்து வளர்ந்தனால வந்து மதுரையில் ரவுடிசம்ன்றது வந்து லைக் ரைட் ஃப்ரம் காலேஜ் டைம் ஐ யூஸ் டு ஹியர் லாட் ஆஃப் ஸ்டோரி அப்படின்றப்போ ஒரு பெரிய ஆள் பெரிய ரவுடின்னு சொல்கிறப்போ அவன் நம்ம பார்க்குறப்போ ஒரு இது இருக்கும், பெரிய ரவுடி இப்படி போகிறான் வரான் எப்படி இருக்கும் அவங்க லைஃப்ன்ற ஒரு ஃபேசினேஷன் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் மீட் ஆச்சுன்னா என்ன, ஐ மீன் ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து வர ஒரு அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர் ஐ மீன் கிளாஷஸ் வித் ஒரு பிக் கேங்ஸ்டர், அதுதான் ஸ்பார்க். ஏன்னா அது போக வந்து ஒரு சின்ன ரியல் இன்சிடென்ட்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் எழுதுன்னு சொல்கிறப்போ அது அந்த இன்சிடென்ட் வச்சு எழுதலாமேன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ தட் இஸ் அ ஸ்பார்க். அதாவது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் போய் நான் போய் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஒரு ரியல் நிறையா சம்பவம்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வந்து என்ன மாதிரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன் ஷார்ட் ஃபிலிம்காக. பட் வே த இன்ட்ரெஸ்ட் ஷீ ஷோட் இன் ஃபில்ம் அண்ட் முடிஞ்சோன்னா நானே நடிக்கிறேன்னு சொன்னது, அப்புறம் என்கிட்ட ஒரு கதை இருக்குன்னு சொல்லி என்னை உட்கார வச்சு ரொம்ப நேரம் அவர் பிளேட் போட்டார். அவர்கிட்ட தப்பிச்சு வரதே பெரிய விஷயமாயிருச்சு. ஸோ தட் வாஸ் த ஸ்பார்க், இதை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் ஒரு கேரக்டர் இருந்தது, அந்த டீ கடை வச்சிருக்கவர். நான் வந்து பழைய ப்ரொடியூசர் எல்லாத்தையும் வித்துட்டு நான் வந்து இங்கே வந்துட்டேன், அதுவும் ஒரு ரியல் கேரக்டரா? ஆமாம், அது நிறையா இருக்கும். ஐ மீன் நம்ம எஸ்பெஷலி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா we have. பட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சந்திச்சிருக்கீங்க? நான் நிறையா சந்திச்சிருக்கேன். நான் ஆஃப்டர் கம்மிங் இன் டூ ஃபில்ம்ஸ், அதாவது சினிமாவுக்கு வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிவிட்டு ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்க டயத்தில் வந்து வி யூஸ் டு மீட் லாட் ஆஃப் பீப்புள். டீகளில் பார்க்கும்போது அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப வயசானவங்க திடீர்னு நம்மளோட பேச ஆரம்பிப்பாங்க. திடீர்னு நைட் நம்ம ஏதாவது டீக்கில் நின்றுட்டு இருப்போம், வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம்னு சொன்னோன்னா he will start telling his own story. அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது சினிமாங்கிறத ஒரு வேர்ல்டில் வந்து இந்த மாதிரி பல கதைகள் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம வந்து கோடம்பாக்கம் சைடு நிறைய இருக்கும். ஸோ அரௌண்ட் திஸ் இண்டஸ்ட்ரி நம்ம பார்ப்போம். நான் டெல்லியில் காலேஜ் படிக்கும்போது எங்கள் காலேஜ் தான் அமிதாப் பச்சன் படித்தார். அண்ட் அமிதாப் பச்சன் காலேஜில் டைமில் அவ்வளோ பெரிய மேதாவிலாம் கிடையாது, சும்மா சைலண்டான கேரக்டர் தான். அதுக்கப்புறம் பெரிய லைட்டார். அவரோட கிளாஸ்மேட் ஒருத்தன் எங்கள் காலேஜில் இன்னும் வந்து ஒரு சின்ன பேக் வச்சுக்கிட்டு சிகரெட்டு மிட்டாய் வித்துட்டு இருப்பான். ஸோ அவர் பாஸ் அவுட்டாக அமிதாப் பச்சனா கொடி கட்டி வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் அவனோட லைஃபோட பிக்கெஸ்ட் ஸ்டோரி அவன் அமிதாப் பச்சனோட கிளாஸ்மேட். ஸோ அந்த 25 வருஷத்தில் ஒரு வருஷமும் அவனோட கதைகள் கூட்டிகிட்டே போகும். நானும் அமிதாப் என்னெல்லாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவன் வந்து நான் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடிலேருந்து இப்போ கூட நான் காலேஜ் முடிச்சு 15 வருஷம் ஆச்சு, இப்போ கூட அவன் ஃபேமஸ். ஸோ அவன் அவ்வளோ ஒரு ஃபேமஸ் கேரக்டர். ஸோ சினிமாங்கிற ஒரு மேஜிக் அசோசியேட் ஆயிடுச்சுன்னா அதோட அது வந்து இப்போ மூன் வந்து சன்ல இருந்து லைட் எடுத்துக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சக்ஸஸ் ஆனவங்கல இருந்து சக்ஸஸ் ஆகாதவங்க நிறைய லைட் எடுப்பாங்க. ஸோ நிறைய கதைகள் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆரம்பிச்சேன், அப்போ வந்து நான் இவரோட இருந்தேன். அவங்க இன்னும் அங்கேயே அதே உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அது கார்த்திக் வந்து அவ்வளோ சப்ஜெக்ட் சொல்லும்போது கேவலமாக தான் சொன்னார். பட் வாட் மேட் யூ அக்செப்ட் தி ஃபிலிம்? இல்லை, எனக்கு வந்து கார்த்தி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபோனில் பேசினதுலேருந்து இது வரைக்கும் ஐ திங்க் ஹீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் நான் என் வாழ்க்கையிலே பார்த்த ஃபிலிம் மேக்கர்ஸில். அண்ட் அப்போ நான் கார்த்தியோட அவ்வளோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கல, ஒரே ஒரு ஃபிலிம் மட்டும் ஐ திங்க் பேரலாக்ஸ் பார்த்துருந்தேன்னு நினைக்கிறேன். அதோட கார்த்தியோட ஃபிலிம்ஸ் நான் எதுவுமே பார்க்கல. அப்போ பீட்சா பார்த்துட்டு எனக்கு ஐயோ என்னடா இது, இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிற ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ கட்ஸியான ஒரு ஃபிலிம் அது. ஸோ அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கார்த்திக் கதை சொல்லும்போது கார்த்தியோட ஒரு கதை சொல்கிற சொதப்பலும் பீட்சாவோட அருமையான படங்கிறது கவர் பண்ணிட்டே வந்துச்சு அந்த விஷயம். என்னடா இப்படி கதை சொல்றாங்க, ஆனா பீட்சா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்னிச்சுட்டே வரேன். பட் கதை கேட்டு முடியும் போது எனக்கு கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் ஐ திங்க் கார்த்தியோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், இப்போ நான் வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் சொல்றேன், பட் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹோப்ஃபுல்லி நானும் கார்த்தியும் அப்பவும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அவனோட எல்லா ஃபிலிம்ஸும் அவனுக்காக ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கார்த்திக் சுப்ராஜ் ரெட்ரோஸ்பெக்டிவ் சொல்லி நாங்களாம் பெர்லின்லையோ கான்லையோ பார்க்கும்போது எந்த ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு நான் வந்து ரொம்ப ஹோப் பண்ணுறேன். பிகாஸ் நான் ரீசெண்டாக நான் வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு மியூசியமில் வந்துட்டு ஸ்டான்லி குப்ரிக்கோட ஃபிலிம்ஸோட ஒரு எக்ஸிபிஷன் இருந்தது. அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவர் வந்து சேர்த்து போட்டு ஒரு 12-13 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் செத்து போயிட்டார். ஸோ அந்த ஒரு மியூசியமில் வந்துட்டு நீங்கள் நடந்துட்டு போனீங்கன்னா அவரோட முதல் படத்துக்கு ஒரு ரூம், ரெண்டாவது படத்துக்கு ஒரு ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமாக உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ரூமில் எல்லாமே அந்த படத்தை பற்றியான விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அந்த ரூமாக போகும்போது வெளியே வரும்போது எந்த ஒரு ரூமுக்கும் அடுத்த ரூமுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால தான் அவர் ஒரு கிரேட் ஃபிலிம் மேக்கர். ஓகே, ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து காமெடி நல்லா பண்ணுறாரு இல்லைன்னா ஆக்ஷன் நல்லா பண்ணுறாருன்னா அடுத்த படம் அவரை வச்சு ஆக்ஷனோ காமெடியோ பண்ண வைக்கிறது ரெகுலர். பட் இப்போ கார்த்தி ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் வித் ட்விஸ்ட் எடுத்துட்டு, ரெண்டாவது படம் வந்து ஒரு மெட்டா ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் வித் ஃபிலிம் மேக்கருங்க எடுத்துட்டு, அவரோட மூணாவது படத்துக்கு இந்த எதுவுமே சம்மந்தமே இருக்காது.
நாலாவது படத்துக்கும் எதுவுமே சம்பந்தம் இருக்காது. பிகாஸ் அவருக்குள்ள ஒரு நீங்க சொன்ன ஒரு கிருமி, ஒரு ஜெர்ம், அந்த ஜெர்ம் ரொம்ப ஒரிஜினலான ஜெர்ம். அது எதுக்காக வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. So I want him to continue on that same risky. It's very risky to be like Karthik Subaraj. He's not safe. He's not safe. அதனால தான் he's my friend. அதனால தான் he's a great filmmaker. Yeah, two devils together. But Karthik, நீங்க உண்மையிலே வந்து வெளியில இருந்தீங்க, உங்களை கூப்பிட்ட உடனே you have come all the way for Siddharth. Now we wanted someone to make Siddharth happy, and அந்த சர்ப்ரைஸ் இருக்கும்போது Siddharth should be like, wow, what is this? So நானும் அவரும் ஒரு 3 நாளைக்கு மட்டும் தான் மீட் பண்ணி மாதிரி, அதனால அந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் அதிகமா இல்ல தெரியல. பட் சர்ப்ரைஸ் கண்டிப்பா, பட் ஹாப்பினஸ் டெஃபினட்டா. பிகாஸ் நாங்களாம் சேர்ந்து ஒரு குரூப்பா பேசுவோம், நிறைய பேசுவோம். பேசும்போது நம்ம வெளியில இருந்து ஆளுங்க பார்க்கும்போது இவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஜாலியா இருக்காங்கன்னு டெஃபினட்டா ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் we make ourselves very happy. We're very happy. That is what is important. அந்த ஏனா ஒரு நிகழ்ச்சியில வரும்போது, ஒரு இந்த மாதிரி ஷோக்கு வரும்போது அந்த கம்ஃபர்ட் லெவல் இருந்தா தான். இல்ல நினைச்சு பாருங்க, Sid was going in his seat and somebody he's so transparent. நீயா ஐயோ Sid இல்ல அங்க நீயா இல்ல, முதல்ல அங்க சைடுல இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க ஒரு கேவலமான look போயிட்டு இருக்கு. லுக் போயிருக்கு. ஏமாத்திட்டியே துரோகிங்கற மாதிரி. நல்ல வேளை காட் நீங்க பாருங்க, கேமரால பாக்கும்போது ரியாக்ஷன் அப்பா நீங்கடா மாதிரி தான் இருந்துச்சு. மைண்ட் பண்ணி பாப்போம். So அதனால தான் thank you so much Karthik, நீங்க பிஸியா இருக்கீங்க and all the very best. நாங்க சொன்ன மாதிரி அந்த கிருமி ஒன்னு உள்ள இருக்கு பாருங்க, to be the original one, அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. Thank you ma'am. Thanks a ton. It was a pleasure. நல்ல வேலை Siddharth எனக்கு ஒரு டர்ட்டி லுக் கொடுக்கல. ஒரு ஹாப்பி நோட்டோட ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறோம். பிரேக் அப்புறம் மீண்டும் கண்டினியூ பண்ணுவோம் with Siddharth and Aachis Masala வழங்கும் நினைத்தாலே இனிக்கும், powered by Lalita Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics. Stay tuned. எங்க வீட்ல வந்துட்டு ஃபியூஸ் பாக்ஸ் வந்து ஒரு 8 அடி தூரத்துல ஹைட்ல இருக்கும். ஓகேயா? எங்க அம்மா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து அழுதுகிட்டே கிச்சனுக்குள்ள வரேன். ஏன்டா அழுதுறேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். அழுதுகிட்டே இருக்கேன், பயங்கரமா அழுதுட்டு இருக்கேன். கையை பார்த்தா அந்த ஃபியூஸ் என் கையில இருக்கு. இது வரைக்கும் எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் எப்படி 8 அடி உயரத்துல இருக்கிற ஃபியூஸ் என் கைக்கு வந்ததுன்னு புரியல. Welcome back to Aachis Masala வழங்கும் நினைத்தாலே இனிக்கும், powered by Lalita Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics, and we'll continue talking to the heartthrob Siddharth. எல்லாரோட வாழ்க்கையிலே ஒரு weirdest moment இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு weirdest moment இருந்திருக்கா? வியர்ட்னா எந்த விதத்துல கேக்குறீங்க? எந்த விதத்துல வேணாலும் இருக்கட்டும். நிறைய இருந்திருக்குங்க. ஒரு most weirdest moment, ஏண்டா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டீங்க? நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. Can you share something very funny? I think on a very funny note சொல்லணும்னா, எனக்கு ஜெனரலாவே சினிமால வந்துட்டு ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கும்பலோட புது ஃபேஸஸ் யாரோ மீட் பண்றோம் வச்சுக்கோங்களேன், அவங்க பாராட்ட ஆரம்பிச்சாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்ன இது எப்படா நிறுத்துவாங்க, ஒரு அளவுக்கு மேலே நீங்க தேங்க்ஸுங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து இவங்களை வந்து பாராட்டிகிட்டே இருந்தா தான் இவங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. எங்க மூஞ்சி வச்சுக்கிறதுனே தெரியாதுங்க, ஒரு மாதிரியா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நீங்க கார்த்திக் சுப்ராஜ்லாம் பாத்தீங்க, அவங்களாம் என்ன பாராட்டவே மாட்டாங்க, நானும் அவங்கள பாராட்ட மாட்டேன் நேருக்கு நம்ம பேசும்போது. ஸோ யூனோ அது ஒரு விதமான ஒரு வியர்ட்னஸ். சார், நீங்க வந்து நிறைய வேர்ல்ட் டிபேட் சாம்பியன்ஷிப்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் எல்லாம் பண்ணிருக்கீங்க. and you have a very strong voice socially. உங்க எல்லாருக்கும் தெரியும், உங்களுடைய ட்விட்டர் ஃபேன்ஸ் இருக்கட்டும், ஃபேஸ்புக் இருக்கட்டும், சோஷியல் நெட்வொர்க்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. ஸோ உங்களுடைய அந்த டிபேட்டிங் இல்லைன்னா ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு? How strongly do you feel about certain issues? கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. பட் என்னன்னா ஓவர் டைம் இந்த லாஸ்ட் 5-6 இயர்ஸ் என்ன தோணுதுன்னா, எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம ஃபீல் பண்ணுறோங்கிறதுக்கும் நம்ம அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பிகாஸ் நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பல பிரச்சனைகளுக்கு எந்த விதமான ஒரு சொல்யூஷனும் கிடையாது. பிகாஸ் இப்போ வந்துட்டு எல்லாரும், ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் மணி எடுத்துக்கோங்களேன், எல்லாரும் வந்து பிரைம் மினிஸ்டர் திட்டுறாங்க, பிளாக் மணி கொண்டு வான்னு. அந்த கொண்டு வான்னு சொல்கிறவங்கள 10 பேரில் 8 பேர் பிளாக் மணி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ நீங்கள் வந்து இப்போது பிளாக் மணி வாங்காதன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு புரட்சி ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு அளவுக்கு எல்லாருமே கூச்சல் போடுவாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கே அவங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிற பிளாக் மணி ஞாபகம் வரும், அப்படியே விளங்கிடுவாங்க, நீங்கள் தனியாக நின்றுட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து மக்களுக்கு எதிரே ஆயிடுவீங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ எந்த ஒரு நாட்டில் வந்து
நாட்டுக்காக நல்லது செய்ய நினைக்கிற ஒருத்தன் எதிரி ஆகிறானோ அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ அதனால எனக்கு உங்களுக்கே தெரியும், நான் வந்து சுந்தர் சரோட அட்வைஸ் நிறைய விஷயங்கள் எடுத்துப்பேன். ஸோ சுந்தர் சார் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிற விஷயம், என் பொன்னாடி தான் என் சொன்ன பேச்சு கேட்க மாட்டா, எல்லாத்துக்கும் போய் வந்து தர்மகுச்சல் போட்டுட்டு இருப்பா, நீயாவது கொஞ்சம் அடக்கி வாசியும்பாரு. பட் பிகாஸ் அவர் வந்து நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறாரு. பிகாஸ் நல்லது பண்ணுறோன்னு சொல்லிட்டு போய் நம்ம யாருக்கான எதிரி ஆனோன்னு வச்சுக்கோங்களேன், அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் அதை நான் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுக்குன்னு ஏன் நிறைய பேர் சொல்லுவாங்க மற்றவங்களோட வீட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உன் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. என் வீடு ரொம்ப சுத்தமாக இருக்குது, அது நான் வந்து அக்செப்ட். நம்ம வந்து பேசுற விஷயம் அதுதான், என் வீடு ரொம்ப சுத்தமா வச்சிருக்கேன் அதனால தான் வெளியே நான் 100% அது வந்து நான் வந்து ஒரு நேர்மையான நாணயமான ஒரு குடிமகன்கிறது நான் டெய்லி காலையிலேருந்து நான் தூங்குற வரைக்கும் நான் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம், நான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது இவன் பெரிய ஒழுங்கு, இவன் எதுக்கு பேசுகிறான்னு அவங்க எனக்கு கேட்டால் நான் செத்து போயிடுவேன். ஸோ நான் அட்வைஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நான் பக்கா கெட்டியாக இருக்கேங்கிறது நான் எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருப்பேன். அது இல்லைன்னா நான் அந்த டாபிக் பற்றி பேச மாட்டேன். What was about that World Debate Championship? ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். அதையும் வீட்டில் நிறைய அந்த ஒரு டாப்பிக்கில் அந்த ஒரு மேட்டரில் நிறைய இடம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அப்போவே கண்டிச்சு வளர்த்துருந்தாங்கன்னா நான் ரொம்ப கொஞ்சம் குவைட் டைப்பாக வளர்ந்துருப்பேன், ஷை டைப்பாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாங்க. ஸோ நிறைய புக்ஸ் படிக்கிறது, ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் கொஞ்சம் நல்லா பேசுவேன் இல்லை. ஸோ ஐ திங்க் அது நிறைய பேர் வந்து நல்லா நடிக்கிறனோ இல்லையோ நல்லா பேசுகிறாம்பாங்க. ஸோ அந்த ஒரு பேச்சு எங்கேயோ ஒரு கிஃப்டாக வந்திருக்கு எனக்கு. அது ஹோல் ஆஃப் மை லைஃப் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. An actor, a singer, a music director in the making, a definitely director in the making with a wonderful script sense. What next for Siddharth? ஐ திங்க் இப்போதைக்கு இந்த 2014 நான் எப்படி ஒரு நடிகனாக எனக்கு நான் என்னை ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசையில் இருந்தேனோ அதே மாதிரி 2015 வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து நல்ல பேர் வாங்கணும்னு இருக்கு. ஸோ காதல் சொத்தப்பது எப்படி வாஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், அது ரொம்ப நல்லா போச்சு, எல்லாருக்கும் பிடிச்ச படம். நான் வந்து ப்ரொடக்ஷனுக்கு எதுக்கு வந்தேங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நிறைய படங்கள் வந்து எல்லாரும் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சில படங்கள் வந்து அது ஒரு சிலருக்கு மட்டும் அதில் இருக்கிற ஒரு மேஜிக் கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி படங்களை பண்ணும்போது நிறைய நியூ கமர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும். அண்ட் ஒரு புது சினிமா அட் த சேம் டைம் 2 ரூபா போட்டு 5 ரூபா எடுக்கிற சினிமாவாக இல்லாமல் 2 ரூபா போட்டு அட்லீஸ்ட் 2 ரூபா திரும்பி வர மாதிரி ஒரு சினிமா. ஆனால் அந்த ஒரு முயற்சியில் நல்ல சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து லாஸ்ட் 1.5 years 2 yearsஆக எங்கள் ஆஃபீஸில் வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே இப்போ வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ எல்லாமே இந்த வருஷம் ஒரு 2 படமாவது இன் ப்ரொடக்ஷன் இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம், நெக்ஸ்ட் 1 monthல அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். We're looking at Siddharth's production. So production is the main இப்போதைக்கு ஃபோக்கஸ். பட் நீங்கள் அதே 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கோல் கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, என்னால் டைரக்ஷன் பிளான் பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக டைரக்ஷனுங்கிற ஒரு கனவு இருந்துகிட்டே தான் இருக்கும். பிகாஸ் அது வந்து இப்போ நீங்கள் இருக்கிற சினிமா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாமல் நீங்கள் ஒரு படம் எடுக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய கிஃப்ட். அண்ட் ஆடியன்ஸ் வந்து எல்லா விதமான படங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஐ திங்க் அப்பப்போ காவியத்தல் மாதிரி படத்தை மிஸ் பண்ணிடுறாங்க, பட் இட்ஸ் ஓகே. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த டைம் நல்ல படங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக நல்ல படம் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ ஆஸ் அன் ஆக்டராக மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டராக நானே எனக்காக வாய்ப்புகள் உண்டாக்க முடியாது. பட் as a producer, as a director நான் உண்டாக்கலாம். ஸோ அதனால தான் அந்த ஒரு முயற்சி. So going back to your childhood, நீங்கள் வந்து படிப்பில் கட்டி நீங்கள் வந்து அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்பீங்க. All that academically you were brilliant, you have finished your MBA எல்லாமே. பட் சின்ன வயசுல வளரும்போது too much of அந்த tactics and antics and all that mischievousness. I think சின்ன வயசுல நான் பண்ணாத அட்டுரையே கிடையாதுங்க. அப்படிங்களா? I was a nonsense child actually. Riot. பல அந்த மாதிரி எங்க அம்மா ஆர்மி என்ன கூப்பிட்டுருக்கணும், எங்க அம்மா கூப்பிட்டுருக்கணும். அவங்க ஒரு உங்க கேமரால வந்து டேப் முடிஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு அதை சொல்லுவாங்க. பிகாஸ் முதல்ல அது நான் சொல்றது ஃபர்ஸ்ட் 5-6 இயர்ஸ்லயே பண்ண சேட்டைகள் ரொம்ப ஜாஸ்தி. ஐ திங்க் ஒரு 3வது வயசுல வந்துட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். 3வது வயசுல ஒரு சின்ன ரப்பர் ஜெட்டி போட்டுக்கிட்டு கையில பேட் எடுத்து நடந்து எங்கேயோ போயிட்டேன். வீட்டுல தேடுறாங்க 3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு, சாயந்தரம் ஆயிடுச்சு, எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ குழந்தைய காணும்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா எங்க இருந்தோ ஒரு வாட்ச்மேன் வந்து வீடு வீடா வந்து கதவை தட்டி இது உங்க குழந்தையா அவங்க குழந்தைன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஐ திங்க் அது என்ன ஆச்சுன்னா அப்புறம் கேட்டு பார்த்தா அந்த வாட்ச்மேன் வந்து எங்க வீடை தள்ளி 4வது 5வது தெருல ஏதோ ஒரு குழந்தை வந்து ஜாலியா பேட் எடுத்து நடந்து போயிட்டு இருக்கான். அவன் வந்து யாருப்பா நீன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து வந்திருக்கான். அது எங்க போறேன், எந்த நோக்கத்துல வீட்டை விட்டு கிளம்புறேன் இன்னும் புரியல. அது என்ன ஒரே ஒரு ஜெட்டி ஒரு பேட், என்ன அந்த நோக்கமே புரியல எனக்கு, என்ன பண்ண போனேன். அநேகமா அப்படியே நடந்து போய் சச்சின் டெண்டுல்கரா இருப்பேன்னு நினைக்கிறேன். பட் என்னோட லக்கு திரும்ப வந்துட்டேன். என்ன பண்றது சொல்லுங்க. இன்னொரு விஷயம் பாருங்களேன், அவ்வளவு வீட்டுல கேட்டாங்க, அழகான நல்ல குழந்தையா இருந்தா ஏதோ ஒரு வீட்டுல ஆமா என் குழந்தை எடுத்து வாங்கிட்டு இருப்பாங்கல்ல, எல்லாரும் ஐயோ இது இல்லைன்னு கதவு மூட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப என் வீட்டுக்கு தான் வர வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு.
இன்னொன்று ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரி. இது வந்து நான் ஏன் சொல்றதுக்கு ஏன் தயங்குறேன்னா, இதெல்லாம் கதையை எடுக்கும்போது ஒரு ஹாலிவுட் லெவலில் ஒரு ஃபில்மா எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் எனிவே ஒரு நல்ல நம்பிக்கையில் ஒரு நல்ல மனசில் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நான் வந்து எல்லாம் பண்ணக்கூடாத விஷயங்கள் எல்லாமே பண்ணுவேன் as a child. ஸோ அதே அந்த 3வது 4வது வயசில் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபியூஸ் பாக்ஸ் வந்து ஒரு 8 அடி தூரத்தில் ஹைட்டில் இருக்கும். ஓகேயா? எங்கள் அம்மா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து அழுதுகிட்டே கிச்சனுக்குள்ளே வரேன். ஏன்டா அழுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். அழுதுகிட்டே இருக்கேன், பயங்கரமாக அழுதுட்டு இருக்கேன். கையை பார்த்தா அந்த ஃபியூஸ் என் கையில் இருக்குது. இது வரைக்கும் எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் எப்படி 8 அடி உயரத்தில் இருக்கிற ஃபியூஸ் என் கைக்கு வந்ததுன்னு புரியல. எப்படி ஏதோ ஒன்று பண்ணி ஏறி இந்த கம்பியை பிடிச்சி அதில் ஏறி அங்கே போய் பிடிங்கிட்டேன். ஷாக் அடிச்சு திரும்ப இறங்கிட்டேன். அந்த ஃபுல் ஹைட் இருந்தால் பிடிச்சி ஃபுல்லாக அங்கேயே சிக்கன் 65 இருப்பேன். பிடிச்சி பிடிங்கி விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு சின்ன ஒரு ஷாக்கோட அழுதுகிட்டே கிச்சனுக்குள்ள வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பல மிஸ்ட்ரிஸ் சின்ன வயசு. அம்மா கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? அம்மா அடி வாங்கிருக்கேன். ஓ ஐயோ பாவம். எங்க அம்மா அப்பெல்லாம் நல்லா கொஞ்சம் மசிலா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால என்ன அடிச்சு ஐயோ. ஆனா அதுக்காக நான் அதனால பெருசா மாறல. நான் வந்து இப்பவும் அப்படிதானே. யார் திட்டினாலும் யாரும் அடிச்சாலும் நான் அப்படியே தான் இருக்கேன். மாறுறதாவே இல்லை, சொரணே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. அம்மா கிட்ட அவ்வளோ அடி வாங்கியிருக்கீங்க. உங்க கூட பிறந்தவங்க உங்க சிஸ்டர், அவங்க எப்படி? நீங்கள் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, நீங்கள் பயங்கர பிரில்லியன்ட்டு கில்லியன்ட்லாம், அதெல்லாம் கிடையாது. எங்கள் குடும்பத்துலேயே நான் தான் கொஞ்சம் சுமாராக படிப்பேன். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே அப்படி ஓவராக படிச்சுட்டு இருப்பாங்க. எங்கள் அக்காலாம் பயங்கர பிரில்லியன்ட்டு. ஸோ ஷீ இஸ் அன் அகடமிக். 1.5 வயசு தான் வித்தியாசம் எனக்கும் எங்கள் அக்காக்கும். ஸோ பயங்கர க்ளோஸாக வளர்ந்தோம். அண்ட் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் அவங்க 13வது 14வது வயசுலேயே ஃபாரின் ஸ்காலர்ஷிப்பில் படிக்க போயிட்டாங்க. அப்படிங்கப்பா. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஓன் வீட்டிலேருந்து எந்த செலவும் இல்லாமல் அவங்களோட ஓன் செலவில் தான் இருக்காங்க. அண்ட் ஸ்காலர்ஷிப் எவ்வளோ தான் ஸ்காலர்ஷிப், எவ்வளோ பிஏ, எவ்வளோ எம்ஏ, எவ்வளோ பிஹெச்டி, எவ்வளோ தான் பண்ணுறது, ஆனால் இன்னும் பண்ணிட்டே இருக்காங்க சந்தோஷமா. அட் த சேம் டைம் அவங்க வந்துட்டு அமேசிங்கான ஒரு இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்லாமல் as a human being also she is one of my favorite people in the world. So அப்படியே தான் இருக்காங்க. சின்ன வயசுல எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருக்காங்க. You look up to her? ஐயோ absolutely. அதான் சொன்னேன்ல, எங்களுக்குலாம் அது கொஞ்சம் ஒன்று கரெக்டாக பிறந்தோம், ஒன்று கொஞ்சம் சுமாராக பிறந்தோம். அது கரெக்டாக பிறந்திருக்கோம் இந்த வீட்டில். நீங்க சுமாரா இல்ல, நீங்க கலாட்டா தான். அது சம. அது she is an amazing character. Yeah, we have met. வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. We'll just take a short break in Archie's Masala வழங்கும் நினைத்தாலே இனிக்கும், powered by Lalita Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics. Stay tuned. And இது வந்து I think it was in the newspapers. இது சும்மா காமெடிங்க. இது நானும் சுந்தர் சிவோ ஐயோ எங்களுக்கு வந்து அப்படி ஒரு ராஜ மரியாதை. என்னமோ நாங்கள் வந்து அந்த ஊர் ராணுவத்தில் போய் ஒரு போரை ஜெயிச்ச மாதிரி. அதுவும் பக்கத்தில் ஹன்சிகா, நான் சுந்தர் சி ஹன்சிகா எங்களை வந்து அந்த ஊரோட கவர்னர்லாம் கூப்பிட்டு சிஎம்ல வந்திருந்தாங்க. சிஎம் கவர்னர் அவங்க போனா வந்து ஒரு 200 பேர் அப்படியே அசோ அசோ அசோன்னா மரியாதை காமிக்கிறாங்க. சுந்தர் சார் இவங்கெல்லாம் வேற எங்கேயும் போய் அடிக்க போறாங்களாடா பயமா இருக்குங்கிற மாதிரி இருந்தாரு. Welcome back to Archie's Masala வழங்கும் நினைத்தாலே இனிக்கும், powered by Lalita Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics. Sid, இது வந்து pictures இருக்கு. These pictures are related to you. In the picture பார்த்த உடனே how it is related to you, what does it say? Sure. And the segment is called படம் பேசும். ஆஹா செம கதைங்க இது. ஆக்சுவலாக இது வந்து தியாவேல்சன் குமாருக்காக நாங்கள் ஜப்பான் ஷூட்டிங் போயிருந்தோம். அப்போ வந்து டொயோமாங்கிற ஊரில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு வந்து ஜப்பனீஸ் ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஊரில் லோக்கலாக கோஆர்டினேட் பண்ணுறவரோட அப்பா இவர். அவங்களோட அப்பா அம்மா அவங்க வந்து இந்த பையனுக்கு ஜப்பனீஸ் ஃபுட் பிடிக்கும்னு சொல்லிட்டு என்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் தனியாக போயிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. என் கூட வந்து கேமராமேன் கோபி அமர்நாத் நானும் வரேன்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டு போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் சாப்பிட்ட பெஸ்ட் ஜப்பனீஸ் ஃபுட்டில் ஐ திங்க் டாப் 3ல அந்த இடம் கண்டிப்பாக இருக்கும். அங்கே யாருமே இல்லை, குட்டியாக ஒரு பொட்டிக்கடை சைஸில் இருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டு. ஒரே ஒரு ஆள் வந்து கொண்டு வந்து சமைச்சிட்டு இருப்பாப்ல. அது வந்து ஏதோ ஒன்று கோபி வந்து ஒன்று சாப்பிட்டோ குடிச்சோ ஐயோ எனக்கு என்னமோ ஆக போகுது, ஓ காட் நான் சாப்பிட போகிறேன். டேய் நீ சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்ன படுத்துறேன்னு சொல்லிட்டு அவனை வந்து வெளியே அமிச்சிட்டேன் நான். ஸோ கடைசியில் அவனுக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா ஏதோ படிச்சுட்டு இருந்தாங்க. சும்மா கோபி உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு ஈவினிங். அந்த ரெண்டு அவங்களுக்கு எந்த ஜப்பனீஸ் தவிர எந்த பாஷையும் தெரியாது. எனக்கு ஜப்பனீஸ்ல ஒரு வாரத்தை கூட தெரியாது. ஆனால் 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு இருந்தீங்க. செமையாக இருந்துச்சு.
ஆஹா இது வந்து எங்களோட ஜிகர்தண்டா டீமோட நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கடா வெட்டுக்காக போயிருந்தோம் மதுரைக்கு. அந்த ஹோட்டல் ரூம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிகர்தண்டா ஷூட்டிங் ஃபுல்லாக இருந்த ஹோட்டல் ரூம் அது. அந்த ஹோட்டலில் போய் நாங்கள் ரூம் கேட்டாலே கொடுக்க மாட்டாங்கங்கிற லெவலில் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து எவ்வளோ சேட்டைகள் பண்ணியிருக்கோம் அந்த ஹோட்டலில். ஆனால் அதே ரூமில் வந்துட்டு இந்த கடா வெட்டுக்கு போகும்போது அங்கே தான் இருந்தோம். திரும்ப அந்த ஃபோட்டோவில் செந்தில்னு ஒரு பையன் இருப்பான், ஜிகர்தண்டா படத்தில் சவுந்தரா நடிச்சிருப்பான். அவனோட கல்யாணத்துக்கு நாங்களாம் 3 days பேக் போயிட்டு வந்தோம். ஸோ அப்போ அதே ரூமில் தான் எல்லாரும் சேர்ந்து அதே மாதிரி கொடுத்தாங்க. ஐ திங்க் என் மூஞ்சி பார்த்து இப்போ கூட கொஞ்சம் மதிப்பு ஏதோ ஒன்று இருக்கு அந்த ஹோட்டல் ஆளுங்களுக்கு எனக்கும். ஆஹா இது வந்து ஏ மிஸ்டர் மைனர் சாங் காவே தலைவன் ஷூட்டிங். எனக்கு வந்து அந்த படத்தோட ஒரு நாள் ஷூட்டிங்கும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். பிகாஸ் அந்த செட்டுக்கு போகும்போதுலாம் நீரவ் ஷா வந்து அவரோட மேஜிக், அந்த ஒரு டைம் பீரியட், அந்த ஒரு உலகத்தை வந்து அவ்வளோ அழகாக அவரோட ஒரு ஒலி ஓவியராக அவர் பண்ணியிருப்பார் ஒரு ஷார்ட்டையும். நானும் வசந்த பாலும் நிறைய ரசிச்சிருக்கோம் அவரோட ஜீனியஸை. ஸோ அது வந்து கடைசி நாள் ஷூட்டிங் அன்னைக்கு 3 பேர் சேர்ந்து எடுத்துக்கிட்டோம். ஓகே. And what's this? இது வந்து சச்சின் வந்து this is on the Jigardanda set. I think it's Sachin's last match. ரொம்ப சீரியஸா உட்கார்ந்து பார்த்துட்டு ரொம்ப சீரியஸா பிகாஸ் எனக்கு வந்து அப்போ ரொம்ப கோவம், ஏன்டா ஷூட்டிங் இருக்கு, சச்சின் டெண்டுல்கர் கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆயிட்டு இருக்காரு, நம்ம என்ன தைரியத்துல வேலை பண்றோங்கிற மாதிரி. நான் பயங்கர சச்சின் ஃபேன். இட்ஸ் லைக் வேர்ல்ட் கப் இருக்கும்போது ஏன்டா ஷூட்டிங் வைக்கிறீங்க. இது வந்து ஆக்சுவலா நீங்க இதே போட்டோ நான் வந்து ஏன் ரூபத்தை தூக்கி நீங்க சுந்தர் சியோட ரூபத்தை வைக்கலாம். அது இதோட கோபம். அவர்னால தான் நான் வந்து இன்டர்நெட்ல கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அவர் மேட்சை விட்டுட்டு நைட் பாப்பாரு. ஆமா நைட் வந்து நான் ஃபோன் பண்ணி நீ பேசாத போனை வச்சிரு ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி இல்ல தலைவ ஆக்ஷன் நடந்துன்னா டேய் போனை வச்சிருடா நல்ல இல்ல அவன் எப்படி அவுட் ஆனானா அப்படியே போனை கட் பண்ணிடுவாரு. பிகாஸ் அவருக்கு யாராவது மேட்ச் ஸ்கோருக்கு யார்கிட்டயும் பேசாம நைட் தனியா உட்கார்ந்து ஐபேட்ல பாத்துட்டு இருப்பாரு. அத நான் ஃபோன் பண்ணாலும் மேட்ச் ஃபர்ஸ்ட் என் ஃபோன்ல ஃபர்ஸ்ட் ரிங்ல கட் அவர் எடுக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கோர் மட்டும் சொல்லிடாதே, மத்தது என்ன விஷயம்னு சொல்லு. அதான் எனக்கு பிரதரு ஏதாவது பேசுனீங்கன்னா நான் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு விடுறாரு. ஸோ அவரோட அந்த பழக்கம் அவர்கிட்ட வந்த பழக்கம் அது. ரெக்கார்ட் பண்ணி பார்க்கறது. And this was இது வந்து டீச் எய்ட்ஸ்னு ஒரு எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம். அதில் வந்து என்னோட மூஞ்சியை வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டராக மாற்றி ஒரு சின்ன ஷார்ட் ஃபில்ம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் காட்டுறது. ஓகே. ஸோ பசங்களுக்கு வந்து எய்ட்ஸ் அவேர்னஸ், ஹெச்ஐவி பற்றி அவேர்னஸ் சொல்லிட்டு நான் வந்து ஆந்திர பிரதேஷில் வந்து ஐ வாஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் எய்ட்ஸ் அவேர்னஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 6 years. அண்ட் பேசிக்காக அது வந்து நிறைய பேர் அது எனக்கு ஏன்னு தெரியல அப்போ ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இல்லை நிறைய ஆக்டர்ஸ் வந்து காண்டம் அவேர்னஸ் பற்றி பேச தயங்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன இது பேத்தலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு பிகாஸ் இட்ஸ் நம்ம நாட்டில் ரொம்ப டேஞ்சரஸாக நடக்கிற ஒரு விஷயம், யூ நீட் டு பி பார்ட் ஆஃப் இட்னு. ஸோ இந்த காண்டம் அவேர்னஸ் டிரைவ்ல நான் என் மூஞ்சி போட்டு தான் அந்த காண்டம் அவேர்னஸ் சொல்லுவாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மை டியூட்டி டு டூ தட் பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இஃப் ஐ எம் யூத் ஐகான் அது கூட பண்ணலாம், என்னத்துக்கு யூத் ஐகான். ஸோ அது ரொம்ப வருஷம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இது வந்து ஒரு கார்ட்டூன் ஃபில்ம் மாதிரி என் மூஞ்சியை வச்சு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நான் வந்து வாய்ஸ் டப்பிங் பேச போயிருந்தேன் 4 மொழிகளில். 4 மொழிகளில். அண்ட் இது எப்போ எடுத்தது? இது வந்து நான் சொன்ன அந்த சேட்டை காலத்துல சம்பவம் நடந்த அன்னைக்கு எடுத்த மாதிரி இருக்கும். அது அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் மேலே இருக்கு அந்த மாதிரி. இதோட அதுக்கு மேல ஒரு போர்டு இருக்கும். அந்த வீடு தான் டெல்லியில இருக்கிற வீடு அது. அதுதான் சம்பவ காலத்துல நடந்த எடுத்த போட்டோ இது. அப்ப நான் ரொம்ப ஃபேமஸ் அந்த பேட்டையில. ஓகே. வாட்ஸ் திஸ்? திஸ் இஸ் என் ஃப்ரெண்டோட டாட்டர் கீழே நிற்கிறது. ஷீஸ் அ ஃபேமஸ் ஆக்ட்ரஸ், ஆக்சுவலாக ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் சரிதா சௌத்ரின்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணு மரியா. அன்னைக்கு வந்து நான் தான் பேபி சிட்டிங் அவங்களுக்கு நியூயார்க்ல. பேபி சிட்டர் வரலன்னு சொல்லிட்டு என் மேல கட்டிட்டு போயிட்டாங்க. அந்த 3 என்ன மேஞ்சிருச்சுங்க. நான் அதை போய் ஸ்கூல்ல போய் அதை வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பாக்ஸ் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு 3 போய் ஸ்கூலுக்குள்ள போய் ஒளிஞ்சிருச்சு எங்கேயோ. ஸோ யோசிச்சு பாருங்க, தெரியாத ஊரு ஒரு ஸ்கூல்ல வந்து அந்த ஃபுல் ஸ்கூல்ல 3 பசங்க எங்கேயோ என்னை வந்து வெறுப்பேற்றுறதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்குங்க. எனக்கு ஒரே டென்ஷன். ஐயோ ஏதாவது ஆயிட போகுது, அம்மாக்காரி வந்து சாவடிச்சிருவான்னு சொல்லிட்டு 3 அம்மாக்காரிங்க வருவாங்க. ஐயோ. ஸோ இது வந்து கடைசியில் எனக்கு ஆல்மோஸ்ட் 1000 நிலமும் வந்துச்சு. ப்ளீஸ் சாரி வெளில வந்துருங்கன்னு 3 வந்து சிரிச்சுது. டெவில்ஸ் எல்லாம். டெவில்ஸ். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோங்க இது. ஆக்சுவலாக யாரோ அனுப்பிச்சிருந்தாங்க நெட்டில். இது வந்து ராமேஸ்வரம்ல கனத்தில் முத்தமிட்டால் ஷூட்டிங் டைம்ல எடுத்த ஃபோட்டோ. லெஃப்ட் சைடு இருக்கிறது செல்வராஜ் சரோட பையன் தினேஷ், ரைட் சைடு இயக்குனர் கண்ணன், நடுவில் சாபு சுல் ஆர்ட் டைரக்டர், பின்னாடி இருக்கிற ஒரு மீனவ நண்பன் நான் தான். அப்படிதான் இருந்தேன். ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு ஃபுல்லாக படிப்புலாம் முடிச்சுட்டு அப்படியே ஹாஃப் பேண்ட்ஸ் டிஷர்ட் ரொம்ப அப்படியே பயங்கர பீட்டர் மாதிரிலாம் இருப்போம் நாங்கள். 1 வருஷம் சார்கிட்ட இருந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டேன். ஸோ அது வந்து மனுஷர்கிட்ட அஸ்டண்டா இருந்தா எப்படி இருந்தேன்னா எப்படி ஆயிட்டேன். அண்ட்
இது வந்து ஐ திங்க் இட் வாஸ் இன் தி நியூஸ் பேப்பர். இது சும்மா காமெடிங்க. இது நானும் சுந்தர் சிவோ ஐயோ எங்களுக்கு இப்போ கூட இதை நீங்கள் கவனிச்சு அவர் இருந்தாலும் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தேன். இதை எங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ராஜ மரியாதை. என்னமோ நாங்கள் வந்து அந்த ஊர் ராணுவத்தில் போய் ஒரு போரை ஜெயிச்சா மாதிரி. அதுவும் பக்கத்தில் ஹன்சிகா, நான் சுந்தர்சி ஹன்சிகா எங்களை வந்து அந்த ஊரோட கவர்னர்லாம் கூப்பிட்டு சிஎம்ல வந்திருந்தாங்க. சிஎம் கவர்னர் அவங்க போனா வந்து ஒரு 200 பேர் அப்படியே அசோ அசோ அசோன்னா மரியாதை காமிக்கிறாங்க. சுந்தர் சார் இவங்கெல்லாம் வேற எங்கேயும் போய் அடிக்க போறாங்களாடா பயமா இருக்குங்கிற மாதிரி இருந்தாரு. ஸோ உள்ள போனா ஒருத்தர் ஜப்பனீஸ்ல பேசுன்னு பேசுறாங்க. எங்க 2 பேருக்கு ஒன்றும் புரியல. ஹன்சிகா நிறைய புரிஞ்ச மாதிரி தலையாட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த நாள் பார்த்தா பேப்பர்ல ஃபோட்டோ இருக்கு. சீஃப் மினிஸ்டர் வந்து ஸ்வீட் கொடுக்குற செட்டில் நாங்கள் வந்துட்டு பாட்டுலாம் பாடுறோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாட்டு பாடிட்டு இருக்கேன். டக்கு திரும்ப சீஃப் மினிஸ்டர் ஸ்வீட் கொடுக்குறாரு. ஒன்றுமே புரியல எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு அனுபவம் திரும்ப வருமானு தெரியல. And who is this cute little fellow? இது வந்து சம்பவ காலத்துக்கு முன்னாடி ஐ திங்க் ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தீங்க. இது வந்து இந்த டைம் பீரியட்ல இருக்கிற கதைகள் வந்து நான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப நல்லவனா இருந்த காலம் தான். அந்த காலம் ஏன்னா நடக்க தெரியாது, பேச தெரியாது. அப்பெல்லாம் ஃபுல் தவழல் தான். பட் எங்க அப்பா வந்துட்டு அங்க போன்னு சொல்லி உட்காந்து வச்சா சேர் மேல உட்காந்து வச்சுனா இல்லைன்னா ஒரு ரூம் ஓரமா நிக்க வச்சாருன்னா அப்படியே நின்றுட்டு இருப்பேன். 2 hours சும்மா அவ்வளோ. ஏன்னா அப்படியே எங்க அப்பா என்ன சொன்னா நான் கேட்பேன். அப்போ தான் முதல் 2 வருஷத்துல நான் நடக்கிற விஷயம். அதுக்கப்புறம் அப்பா கேட்டதே கிடையாதுல்ல. Okay, now there are certain things which I'll show you. They may not be related. உங்களுக்கு சம்பந்தமா இல்லாம இருக்கும். ஆனா இது பார்த்தோன்னே உங்க நினைவுக்கு வருது என்னன்னு நீங்க சொல்லணும். அம்மாவோட ஃபில்டர் காஃபி. அம்மாவோட ஃபில்டர் காஃபி. அடிக்ஷன். ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு பழக்கம். நான் எப்போவுமே மியூசிக் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன், இல்லை ஷூட்டிங் பண்ணுறேன்னா ஒரு கேப் இருந்தால் உடனே மியூசிக் இருக்கும். ஸோ சின்ன வயசில் வாக்மேன் நான் எல்லா டெக்னாலஜியும் பார்த்துட்டேன். பெரிய டப்பாலேன்னு சொருங்கி இப்போ இத்தனோண்டு ஐபாட் வரைக்கும் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. அண்ட் எனக்கு மெயினாக வந்து நான் எனக்கு பிளேனில் போகிறது தான் பிடிக்காது. ஸோ பிளேன் ஏறினோடனே நான் காதுக்குள்ளே என்கிட்ட ஒரு இயர்ஃபோன் இருக்குது. அது உள்ளே சொருகி வச்சுன்னா வெளியே சத்தம் கேட்காது. இத்தனோண்டு இருக்கும். அது உள்ளே வச்சா ப்ளொக்னு ஒரு அவ்வளோதான். என் உலகத்தில் நான் என் மியூசிக். ஸோ அது வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம். ஃப்ளைட்டில் போனோடனே நான் தூங்கணும், இல்லைன்னா எனக்கு தலைவலி வந்துடும். The minute I take off பண்ற வரைக்கும் வந்து எழுப்புவாங்க பாருங்க, எரிச்சலா இருக்கும். எழுப்புவாங்க, ரொம்ப எரிச்சலா இருக்கும் அதெல்லாம். ஃப்ளைட்ல உள்ள போனா முதல்ல சொல்லிடுவேன், please do not wake me up till I don't wake up myself, or just give me a cup of tea before we land. அப்போ மட்டும் என்ன எழுப்புங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்னு நினைக்கிறேன். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 5 years 6 years பேக் ஆரம்பிச்ச ஒரு பழக்கம். சின்ன வயசுல லைட்டா பியானோலாம் வாசிச்சிருக்கேன். பட் இப்போ இருக்கிற ஒரு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் மியூசிக் கம்போஸ் பண்ணணும்னா பயங்கரமா மெனக்கெடணும். இப்போ மியூசிக் கம்போஸ் பண்ணா பெருசா மெனக்கெட தேவையில்லை. ஏன்னா ஒரே இடத்துல நீங்க வந்து வேற யாரோட உதவியும் இல்லாம நீங்க வந்து ஒரு 20 இன்ஸ்ட்ருமெண்ட் கிரியேட் பண்ணலாம். நீங்க வந்து மிக்ஸ் பண்ணலாம். நீங்க வந்து அதுலயே உங்க வாய்ஸை போடலாம். என்னன்னா ஒரே ஒரு கீபோர்டு, ஒரு மைக், ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா போதும். ஸோ அது எங்களோட செட்டப்ல இருக்கு வீட்டில். அண்ட் இது ஆக்சுவலாக எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு டைரக்ஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். பார்த்தீங்களா, நான் வந்து படிப்பை முடிச்சுட்டு சென்னைக்கு வரும்போது எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசை நான் வந்து பிசி ஸ்ரீராம் சார் கிட்ட அசிஸ்டண்டா சேரணும்னு சொல்லிட்டு. ஐ திங்க் பிசி சார் கிட்ட போய் சேர்ந்தேன் வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் லைஃப் வேற ரூட்ல போயிருக்கும். எங்க போயிருக்கும் தெரியாது. அவர் இப்போ கூட கிண்டல் பண்ணுவார் என்ன அதை பத்தி நான் பேசும்போது. பட் ஐ திங்க் ஒரு ஒளிப்பதிவாளரோட ஒரு ட்ரீம். ஐ திங்க் எனக்கு அதை பார்த்தாலே எனக்கு பிசி ஸ்ரீராம் ஞாபகம் தான் வரும். பிகாஸ் நான் முதல்ல சினிமா ஷூட்டிங் பிசி ஸ்ரீராமோட ஷூட்டிங் தான் பார்த்துருக்கேன். ஸோ அதான் என்னோட. நீங்க சொன்னீங்க எப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு obsession எப்ப ஸ்பார்க் எப்பனா ஃபர்ஸ்ட் டைம் பிசி ஸ்ரீராம் கேமரா பிடிக்கிறது பார்த்ததுல ஸ்டார்ட் ஆச்சு. பீச் பர்சன்? I am a mountains person. So you're not very fond of. இத பார்த்தோனே எனக்கு வந்து 180 படத்தோட போஸ்டர் ஒன்று ஞாபகம் வரும். பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெயேந்திரா சார் வந்து மணல் மேல வந்து தலைகீழ நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்தாரு. முதல் போஸ்டர்லயே மூஞ்சி தெரியாம நான் வந்து கை மேல நின்னு ஒரு வி ஷேப்ல இருக்கு. சோ அது அதே மாதிரி ஒரு பேக்ராப்ல கோலம் பீச்ல எடுத்தோம். சோ அது you're more of a mountain person. எனக்கு மவுண்டன்ஸ் பிடிக்கும். எனக்கு வந்து பேசிக்கா என்னன்னு சொல்றது, எனக்கு வந்து தண்ணி பிடிக்கும். பட் எனக்கு சீனா பயம். பிகாஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப நம்ம இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது பாட்டுக்கு அவ்வளோ பெரிய ஓஷன் இருக்கு, கடல் இருக்கு, அதுக்குள்ள நம்ம ஏன் போகணும்? ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அந்த மாதிரி தான் எனக்கு தோணும். ஆனால் மலை மேலே அந்த ஒரு ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது அது எனக்கு இருக்காது. எங்கள் வீட்டு பூஜை ரூம். எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எப்படின்னா, நான் எனக்கு வந்து கடவுள் பக்தி அது ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். எல்லாருக்கும் அவங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும் இல்லையா. பட் இது வந்து உங்கள் வீட்டோட பூஜை ரூம்ங்கிறது உங்கள் லைஃப் லாங் உங்கள் கூடயே இருக்கும். ஸோ எனக்கு வந்து நீங்கள் இப்போ நான் கண்ணை மூடிட்டு சில பேருக்கு வேற கோயில் ஞாபகம் வரும், வேற ஒரு சாமியோட ஃபோட்டோவோ அவங்களோட மசூதியோ அவங்களோட சர்ச் ஏதோ ஒரு ஞாபகம் இல்லை.
எனக்கு கண்ணை மூடினா ஃபர்ஸ்ட் இந்த நீங்க காமிச்ச போட்டோ வரும். ஏன்னா அது எங்க வீட்டோட பூஜை ரூம். அதுல இருக்கிற சாமி படம் கூட கிடையாது, அது எங்க அம்மாவோட பூஜை ரூம்ங்கிறதுனால அது என்னோட நம்பிக்கை. லைக் எங்க வீட்லயும் அந்த பூஜை ரூம் இருக்கு, அது எங்க போனாலும் முதல்ல கண் முன்னாலும் முருகன் சொன்னாலும் ரொம்ப அழகான ஒரு பூஜை ரூம். ஒரு பூஜை முருகர் ரொம்ப அழகான முருகர், ரொம்ப சுந்தர் சார் பிடிச்ச ஒரு ஃபேஸ் அது. அதனால தான் நிலா பார்த்தோன்னே என்ன ஞாபகத்துக்கு வருது? தனிமை. தனிமை. கவிதை எழுதும்போது நிறைய நிலா பத்தி பேசுவாங்க. எனக்கு ஆக்சுவலி ரிவர்ஸா வரும். நிலா பார்த்து காதல் தோணாது, எனக்கு தனிமை தான் தோணும் ஆக்சுவலா நிலா பார்க்கும்போது, ரொம்ப தூரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம கையில இல்ல, நேரம் நம்ம கையில இல்ல. நல்லா கட்டிக்கலாம், ஆனா டைம் நம்ம கையில இல்ல. நேரம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். This is something you're very கோயிலுக்கு போவீங்களா? எங்க அம்மா எங்க கூட்டு போனாலும் நான் போவேன். இது வந்து நாங்க இந்த படம் ஷூட் பண்ணும்போது எடுத்த போட்டோ. திஸ் வாஸ் ஆக்சுவலி டேக்கன் தியா வேலசுனுக்குமார் ஷூட்டிங். நம்ம அழகென்றால் இவள் சாங். அது எங்க சொந்த ஊர், எங்களோட இது திருவிடமருதூர், அது கும்பகோணம் பக்கத்துல. அது எங்களோட சொந்த ஊர் ஆக்சுவலா. அது எங்களோட இந்த கோயில், அது எங்களோட ஃபேமிலி கோயில், குலதெய்வ கோயில். ஸோ அங்கே போகும்போது எங்கள் அப்பாவுக்கு எடுத்து காமிக்கிறதுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்தேன். அது ஏன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு சாதாரணமாக வந்து நீங்கள் ஒரு கோயிலுக்கு போவீங்க, சாமியை கும்பிடுவீங்க, பிரசாதம் வாங்குவீங்க, கிளம்பிடுவீங்க. நாங்கள் வந்து ஒரு ஏணியை வச்சு மேலே மொட்டை மாடி மேலே டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஸோ சினிமா வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்கள் மற்றவங்க பார்க்காத விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடம் நான் வந்து நடு ரோட்டில் உட்காந்து டிஃபன் சாப்பிட்ருக்கேன் நைட் 2 மணிக்கு. அடா பாவி என்னடா வாழ்க்கைங்கிற யோசிச்சு அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். அது என்னோட குலதெய்வ கோயிலில் மேல் மாடியில் நின்றுக்கிட்டு கோபுரம் பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன். அது யூஸ்வலாக எல்லாருக்கும் கிடைக்காது. And this is something you're very fond of? ஐயோ அது பயங்கர பிரச்சனைங்க. இது வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அடிக்ஷன் சொல்ல மாட்டேன், பட் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வந்து வீடியோ கேம் ஆடும்போது எங்க அப்பா கேட்பாரு, என்னடா சின்ன குழந்தை மாதிரி விளையாட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ 35 வயசு ஆகுது, இன்னும் அதே கேம்ஸ் அதே இது. என்னன்னா டெக்னாலஜி மாறிடுச்சு. இப்போ வந்து பெரிய ஹோம் தியேட்டர்ல உட்காந்து கேம் ஆடிட்டு இருப்போம். அவர் வந்துட்டு என்னடா இது 25 வருஷமா இதே ஆடிட்டு சொல்லுவாரு. ஸ்கிரீன்ஸ் மட்டும் தான் பெருசாயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். மூளை பெருசாக மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. something I can't do. எனக்கு அந்த வீடியோ கேம்ஸ் வரவே வராது. ரொம்ப பிடிக்குங்க. சுத்தமா வராது எனக்கு. Okay, so this is over all the pictures and உங்களுடைய நினைவுகள், சின்ன வயசுல நீங்க செஞ்ச சேட்டைகள், உங்க குலதெய்வம், உங்க அம்மாவோட பூஜை ரூம், அது எல்லாமே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். We'll just take a short break and come back to you. ஒரு சின்ன பிரேக் இருக்கு. பிரேக் அப்புறம் மீண்டும் சந்திப்போம். என் ஆச்சிஸ் மசாலா வழங்கும் நினைத்தாலே இனிக்கும், powered by Lalita Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics. Stay tuned. நான் யுவன் சங்கர் ராஜோட ஒரு படம் பண்ணும்போது என்னவா இருந்தாலும் அப்பா கிட்ட எனக்கு என் மூஞ்சி காமிச்சிடாத, பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏதாவது பண்ணிவிடுவேன் வேண்டான்னு சொல்லி ஓகே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சரி வாங்க வண்டியில் போய் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறோம். பார்த்தா அவர் இருக்காரு, அப்பா சித்தார்த்தன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன காலில் பிடிச்சிட்டு அழுது வரேன்ப்பான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன். Welcome back to Archie's Masala வழங்கும் நினைத்தாலே இனிக்கும், powered by Lalita Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics. நிறைய விஷயங்கள் சித்தார்த் கிட்ட பேசிட்டு இருக்கோம். சித்தார்த், கேள்வி கேட்கிற கடைசி செக்ஷன் இது. இது என்னன்னா 10 கேள்விகள் இருக்கு. உங்க பதில்கள் வந்து எனக்கு இம்மீடியட்டா வரணும். ஓகே, ப்ரிப்பேர் ஆக கூடாது. ரைட், முதல் கேள்வி, உங்களை பற்றி 3 வார்த்தையில டிஸ்கிரைப் பண்ணனும்னா அது என்ன இருக்கும்? 3 வார்த்தை. கனவு, பேச்சு, குடும்பம். ஓகே, குடும்பம். ஓகே. ரெண்டாவது, இறந்து போனவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தா அது யார் சந்திக்கணும்னு ஆசைப்படுவீங்க? மைக்கேல் ஜாக்சன். why? ஐ திங்க் என் வாழ்க்கையில் வந்து எனக்கு மேக்ஸிமம் மியூசிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் 2 பேர் இருந்திருக்காங்க, ராஜா சார் அப்புறம் மைக்கேல் ஜாக்சன். ஸோ அவங்கள வந்து ராஜா சார் ஒரு வாட்டி சந்திச்சிருக்கேன், மைக்கேல் ஜாக்சன் பார்த்ததே கிடையாது. ராஜா சார் சந்திச்சிருக்கேன். You have seen Raja sir playing the music? இல்லை, நான் ராஜா சார் ஒரே வாட்டி பார்த்து ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்பட்டு அழுது அவர் காலை பிடிச்சி ஓடிட்டேன். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு அப்படிதான். யுவன் வீட்டில் மாட்டி விட்டான். ஸோ எனக்கு எப்படி நான் சொல்லியிருக்கேன் அவங்க, நான் யுவன் சங்கர் ராஜோட ஒரு படம் பண்ணும்போது என்னவா இருந்தாலும் அப்பா கிட்ட எனக்கு என் மூஞ்சி காமிச்சிடாத, பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏதாவது பண்ணிவிடுவேன் வேண்டான்னு சொல்லி ஓகே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சரி வாங்க வண்டியில் போய் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறோம். பார்த்தா அவர் இருக்காரு, அப்பா சித்தார்த்தன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன காலில் பிடிச்சிட்டு அழுது வரேன்ப்பான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன். என்ன பேசுன்னு தெரியல. எனக்கு ஃபுல் லைஃப் பேச வேண்டிய விஷயங்கள் எப்படிங்க சடனாக பேசுறது? இட்ஸ் அமேசிங். we have seen him. அவர் துபாயில ஒரு ஷோ பண்ணும்போது me and Jairam were emceeing the show. Imagine. ஐயோ என்ன ஒரு லக் பாருங்க. அங்கே பின்னாடி நின்னுட்டு அவர் ஸ்டேஜ்ல நின்னுட்டு பேசும்போது 1
to அதெல்லாம் கை அசையும் போது அது ஏதோ ஒரு கனவு மாதிரி எனக்கு அது வந்து என்னோட வாழ்க்கையில என் ஜென்ரேஷன்ல நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் வந்து கீபோர்டு வாசிச்சு ஒரு படத்துக்காக ரீரெக்கார்டிங் பண்ணும்போது பக்கத்துல உட்காந்து கேட்டிருக்கேன். அதுவும் ஒரு லைஃப்ல மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் நிஜமாவே நீங்க கோயில் போவீங்களான்னு கேட்டீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கடவுள் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பா. நீங்க இன்னொருத்தர் இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது யாரா இருக்கும்? அவங்க உயிரோட இருக்கலாம், இல்ல இறந்து போறவங்களா இருக்கலாம், ஒரு கற்பனை கேரக்டர் கூட இருக்கலாம். இல்லைங்க, அந்த மாதிரி எனக்கு தோணுனதே கிடையாது. பிகாஸ் ஐ திங்க் எனக்கு வந்து இந்த மாதிரி கேள்வியே எனக்கு புரியாது. பிகாஸ் எல்லாருக்கும் நீங்க எவ்வளோ ஒருத்தர் மாதிரி இருக்குன்னு ஆசைப்பட்டாலும் அவங்களுக்குன்னு அவங்களோட பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஸோ எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையே ஃபேஸ் பண்ணிடலாம். அதுக்கு திரும்ப வேற யாரோட இடத்துல வந்து அவங்களோட பிரச்சனையை பார்க்குற அளவுக்கு இக்கரை கக்கிற பிரச்சனை இல்ல. அதேதான். பிகாஸ் ஐ திங்க் எல்லாருக்கும் மற்றவங்கள அவங்களோட சந்தோஷம் தான் அவங்களுக்கு தெரியுதே தவிர அந்த சந்தோஷத்துக்காக அவங்க பறி கொடுத்தது அவங்களோட சோகம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களோட சோகம் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதை ஃபேஸ் பண்றது பெட்டர். அது ஓகே. நீங்க ஒரு வாரத்துக்கு குறிப்பிட்ட வயசுக்கு மறுபடியும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த எந்த வயசு இருக்கும்? 3 வயசு 4 வயசு வீட்டுல இருந்து ஓடி போன வயசு? பிகாஸ் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரே ஒரு கனவு தாங்க, வயசானும். சத்தியமா சொல்றேன். சின்ன வயசு இப்ப கூட நீங்க வந்து ஆனா ஆவே மாட்டேங்குதே, மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே. சின்ன பையன் தான் பாக்குறாங்க. அது வந்து 35 வயசு வந்தாலும் அது மாதிரி நீங்க வந்து தோற்றத்துல அப்படி தெரியணும். நீங்க வந்து 20 வயசு 25 வயசு பையன் மாதிரி உங்க தோற்றம் இருந்தாங்க. அது எப்படி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் இன்னும் நடக்க மாட்டேங்குது. பிளஸ் எனக்கு அதான் லுக் எதுவுமே மாற மாட்டேங்குது. அதனால எனக்கு வந்து நீங்க வந்து இன்கேஸ் 40 வேணா போலாம், 5 வருஷம் தாண்டி அந்த அந்த வயசை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த வயசு பார்க்கணும். அப்பயாவது யாரான என்ன சீரியஸா எடுத்துக்கிறாங்களான்னு யோசிக்கணும். சான்ஸே இல்ல. ஓகே, நீங்க நினைத்தாலே இன்னைக்கு ஷோக்கு வரும்போது உங்க மனசுல என்ன தோணுச்சு? இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு இந்த ஷோ எனக்கு இது நினைத்தாலே நீக்கும்ங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஆனா அது வரைக்கும் இது எனக்கு குஷோட ஷோ. ஓகே. ஸோ எனக்கு வந்து அப்போ எப்படி ஃபீல் பண்ணேனோ இப்போவும் அதான் ஃபீல் பண்ணேன். இது குஷோட ஷோ, எங்க ஃபேமிலியோட ஷோ, அவ்வளவுதான். அது ஸோ பயப்படுறதுக்கோ இக்கட்டான நிலைமையில இருக்கிறதுக்கோ எந்த விதமான சான்ஸும் கிடையாது. ஏன்னா ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல தானே மீட் பண்ணுவோம். அப்போ கொண்டுடுவேன், நேரம் வீட்டுக்கு வந்துருவேன். நேரம் வீட்டுக்கு தான் வருவேன். அப்புறம் ரைட். நீங்க சம்பாதிச்ச முதல் பணத்துல என்ன வாங்குனீங்க, இல்ல யார்கிட்ட கொடுத்தீங்க? நான் அதான் சொன்னல, ஒரு சின்ன வயசுல வந்து ஒரு ஆடுக்கு டப்பிங் குரல் கொடுத்தேன். அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 250 ரூபா கொடுத்தாங்க. அப்போ வந்து ஒரு வாட்ச் ரொம்ப ஃபேமஸ், ஆல்வின் ட்ரெண்டின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் இருக்கும். அதுல ஸ்ட்ராப்லாம் மாத்தலாம். ஸோ அந்த ஒரு வாட்ச் போய் வாங்கிட்டேன். அதான் முதல் சம்பளத்துல பண்ண வாட்ச். வாழ்க்கையில நீங்க பண்ண ஒரு விஷயம் அது மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயம் என்ன இருக்குங்க? தப்பானவங்களை நம்புறது இருக்குங்க. அது ஆனால் அது எவ்வளோ வாட்டி அடிபட்டாலும் திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ணுறேன். பட் ஆனால் நான் ரொம்ப ஈஸியாக நம்புவேன். அதான் பிரச்சனை. அது நம்பக்கூடாது. உங்களுக்கு நீங்க ஒரு நிக் நேம் கொடுக்கணும்னா அது என்ன நிக் நேம் வைப்பீங்க? லூசா? நீ லூசு. நீ என்ன லூசா? எங்க வீட்லயே அதான் எல்லாம் என்ன நீ என்ன லூசான்னு தான் கேட்பாங்க. லூசு. ஓகே, இது பத்தி நாளைக்கு பேசுவோம் வீட்ல. லூசு தான். அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா, நீங்க வாலெட் வைப்பீங்களா? வாலெட்டா? அந்த வாலெட்ல என்ன இருக்கு? டிரைவர்ஸ் லைசன்ஸ். ஆனால் சத்தியமாக கேஷே இருக்காதுங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா திட்டுவார், டேய் உங்களுக்கு அவர வயசுக்கு ஏன் எல்லா ஆம்பளைங்க இப்படி இருக்கீங்க? என்கிட்ட காசே இருக்காது. எங்கள் அப்பா வந்து நான் பார்க்காதப்போ என் வாலெட் எடுத்து அதில் ஒரு 200 ரூபா 300 ரூபா வைப்பாரு. நான் வந்து யாரும் என் வாலெட்டில் காசு வச்சாங்கன்னு கேட்பேன். பிகாஸ் அது எங்கேயும் தொலைச்சா அப்புறம் நான் பதில் சொல்லணும். ஸோ நான் வந்து அன்பேஸ்வரம் படத்தில் மாதவன் மாதிரி வெறும் கிரெடிட் கார்டு வச்சு. என் வீட்டுக்கார் அது கூட பண்ண மாட்டாரு. கிரெடிட் கார்டு கூட நான் எடுத்துட்டு போயிடுவேன். அவர் திரும்பி வாங்குறதுக்கு மறந்துடுவாரு. ஏதோ ஒரு இடத்துக்கு போனாக்கா, ஏண்டி கிரெடிட் கார்டு எடுத்து நான் சொல்ல மாட்டியா? எனக்கு மெயினா வந்துட்டு இப்போ வாலெட் வந்து தொலைக்காம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஏர்போர்ட்ல போட்டோ கேக்குறாங்கல்ல, அது என் டிரைவர்ஸ் லைசென்ஸ் காமிக்கணும். அதனாலயே நான் வாலெட் வச்சிருக்கேன். மத்தபடி பெருசா காரணமே கிடையாது. உங்களுடைய ஆட்டோபயோகிராஃபில கடைசி லைன் என்னவா இருக்கும்? டு பி கண்டினியூட். Hey, that's lovely. This was fantastic. ரொம்ப குயிக்கா வந்தது. அண்ட் இந்த ஒரு செக்மெண்ட் இதுல என்னன்னா, நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களோ, ஆனா உங்களால சொல்ல முடியல, நேரம் கிடைக்கல, இல்ல உங்களே அறியாமலே ஒரு தப்பு நடந்திருக்கும். இப்போ சின்ன வயசுல, காலேஜ் டேஸ்ல, ஸ்கூல் டேஸ்ல நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஆனால் யூ ஹேவ் நாட் பீன் ஏபிள் டு ஃபைண்ட் தட் பர்சன். திஸ் இஸ் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. டேப் ரெக்கார்டரில் நீங்கள் உங்கள் மன்னிப்போ அல்லது உங்களுடைய நன்றியும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்க. Probably and the watchman who brought you back home. Because I think இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்களே உங்களுக்கே என்ன பத்தி தெரியும், நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு காமன் பர்சனாலிட்டி இருக்கு. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சொல்லிடுவோம். இல்ல தேங்க்ஸ் கூட சொல்லலாம். எதுவுமே நான் என் வாழ்க்கையில யாருக்குமே சொல்ல நினைச்சு சொல்லாத விஷயமே கிடையாது. சொல்லிடுவோம். அதான் என்னோட பிரச்சனை. பிகாஸ் அதனால தான் என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணம் வாயை சும்மா வச்சுட்டே இருக்கு. வாயை மூடிட்டு இருந்தா கொஞ்சம் 5 minutes கொஞ்சம் மனசாந்தி கிடைக்கும் மற்றவங்களுக்கு.
ஏதாவது பிரச்சனைனாலே நம்மளால தானே You and me are the same தானே? சேம் ஸோ அதான் ஏதாவது யோசிச்சு நான் சொல்லாம விஷயம் ஒருவேளை எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்து நான் மறந்துட்டு என்ன சொல்றதுக்குன்னு யோசிக்கிறேன் நான். நீங்க சத்தியமா தோண மாட்டேங்குது எனக்கு. Could be a teacher, could be a classmate. ஐ திங்க் ஒருத்தர் இருக்காங்க, there's a lady. ஆக்சுவலாக இந்த தேங்க்ஸ் வந்து ஒரு டாக்டருக்கு, அவங்க பேர் வந்து டாக்டர் ரேணுன்னு சொல்லிட்டு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ரொம்ப வம்பு பண்ணுவேன், சேட்டை பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அப்போ என்னோட டாக்டர், ஓகே, என்னோட பீடியாட்ரிஷியன், பேசிக்லி குழந்தை டாக்டர். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு இப்போ 35 வயசு ஆகுது. எனக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துச்சுன்னா நான் இப்போ கூட ஃபோன் பண்ணுறது அவங்களுக்கு தானா? அவங்க டெல்லியில் இருக்காங்க. அவங்க இப்போ கூட என்கிட்ட அப்போ எப்படி பேசுவாங்களோ, சொல்லு செல்லம், ஏன்னா எப்படி இருக்குமா செல்லம் உடம்பு, அப்படி தான் கேட்பாங்க. ஹிந்தியில் பேசுவாங்க. நான் வந்து இல்லை ஆண்டி, எனக்கு வந்து இந்த மாதிரி ஜுரம் இருக்குது, சரி கொச்சா வாங்கினா நீ போய் இந்த மருந்து வாங்கி சாப்பிட்டு, ஓகேயா, அங்கே இருந்த கையில் லாலிபாப் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க எனக்கு வந்து இது வரைக்கும் அவங்கள வந்து ஐ வில் நெவர் ஃபர்கெட் இட். அண்ட் நிறைய பேர் ஜோக் அடிப்பாங்க, என்னடா இன்னும் அவங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தையா இருந்தப்போ இந்த டாக்டரோட பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பட் ஒரு சில ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த மாதிரி அமையும். அண்ட் ஐ திங்க் இது வரைக்கும் நான் வந்து ஹெல்த்தியாக நல்லா இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட டாக்டர் ரேணு தான், டெல்லியில். அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் அண்ட் பிக் ஹக். ஆல்ரைட், தேங்க்ஸ் a ton. இப்போ என்ன தெரியுங்களா, பயமா இருக்கு. ஷாப்பிங் பிடிக்குமா? சுத்தமா பிடிக்காது. பிடிக்காது. You know this about me. Hey, you Sundar see all same category. நான் எங்க அம்மா வாங்கி கொடுத்த துணி தான் போடுவேன், எனக்கு போட மாட்டேன் நான். ஷூ சைஸ் தெரியுமா? 10. சுந்தர் சிக்கு அதுவும் தெரியாது. 10 இல்ல நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த ஆடுக்குலாம் ஃபோன் பண்ணும்போது ஷூ சைஸ் கேட்பாங்க. சோ கத்து பேசிட்டேன் 10. அப்படி யாராவது அவர்கிட்ட கேட்டாக்கா வீட்ல வைஃப் கிட்ட கேளுங்க. ரைட், பட் I'll take you shopping. வாங்க சார். Oh wow. You have to pick one of each, whatever you want. Oh, very nice. Of course, put that. Usually shopping போகும்போது விடுவாங்க. What do you think? Oh, very nice. Okay. 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 There's a wallet also. And this is yours. Thank you. Welcome. இந்த வந்து மேக்ஸிமம் ஷாப்பிங் டைம் பார்த்தீங்கன்னா எந்த கடைக்கு போனாலும் 5-10 மினிட்ஸ் தான். சுந்தர் சேம் தான். நாங்கள் என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போய் 1 2 3 போகலாமா, அவ்வளோதான். இந்த ஷாப்பிங் போயிட்டு ஊறுறதுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, சும்மா அப்படியே மிதந்துருப்பாங்க, ஏங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எரிச்சலாக வரும். ஸோ இது வந்து நான் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், இது எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு. ஸோ அவருக்கு எது பிடிக்கும்னு சொல்லிட்டு I picked. You picked up. That's nice. Done. Pictures vanduchu sir. Before I sign off, you have to sign it. Satyama in the photos lindu enna mattum alaga cut pannittu ungalode photo mattum Anandita vekka pora. Thank you. And I have to show these pictures. I like the blue one. That's nice. Yeah. Thanks a ton, Sid. Thank you. Sid, we have come to the end of the show. ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் இங்கே வந்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி you have been so busy. ஆனால் அப்படியே சும்மா உங்களை அனுப்ப முடியாது. ஏன்னா அப்படியே உங்களை அனுப்பிச்சிட்டேன்னா அப்புறம் வந்து பார்க்குறவங்க எங்கே போனாலும் என்ன திட்டுவாங்க. So you have to sing for us. Sing இந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் getting ready for release. தயவு செஞ்சு தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து, ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த படம். எனக்குள் ஒருவனுங்கிற படம். கண்டிப்பாக இந்த படத்தை ஹிட் பண்ணுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கேன். சந்தோஷ் நாராயணோட இசை. Oh, lovely. அதில் என்ன ஒரு பாட்டு பாட வச்சிருக்காரு. ஸோ அந்த பாட்டு பாடுறேன். இதய ஆசைகள் நினைவு ஆனதே, உதயம் ஆகிறேன் இனிமையாகவே,
சொர்க்க வாசலின் படிகள் ஏறினேன் சுகமும் கோடிகள் அடைந்து வாழ்கிறேன் ஆழம் தேடிடும் மீன்களை போலே நீல கடலிலே நீந்து போகிறேன் சிகப்பு கம்பளம் சிரித்து அழைக்குதே மலர்கள் கூட்டமும் தலையை ஆட்டுதே பக்கங்கள் எல்லாம் பச்சை கொடி காட்டி வெற்றி பிரதிபலிக்குதே பிரபலமாகவே பிறந்த ஆளடா புதிய பாதையை திறக்கிறேன் உலக மேடையில் உதித்த ஆனடா நிலவின் மூலையில் கை பதிக்கிறேன். Wow! Awesome! I think நான் 15 பாட்டுக்கு மேல பாடியிருக்கேன் படங்கள்ல. I think எனக்கு நான் பாடின பாடல்கள்ல ரொம்ப பிடிச்ச பாட்டு. Awesome. And Santosh Naran கேட்கவே வேண்டாம். It's such he's a real treasure. I think next கண்டிப்பா தமிழ் சினிமாவோட ஃபியூச்சர்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கலை பங்கு இருக்கு. கண்டிப்பா. I've heard all his songs and எல்லா songs அந்த புதுசா இருக்கும். அந்த யூசுவல் ஃபார்மேட் எல்லாமே ரொம்ப டிஃபரண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃபரண்டா டேரிங்கா யோசிக்கிற ஒரு மனுஷன். பட் வெரி நைஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏன்னா எனக்குள் ஒருவன் அப்படி டைட்டில் பார்த்தாலே எல்லாருக்குள்ளே ஒருத்தர் இருப்பாருங்க, எல்லாருக்குள்ளே ஒருவன் இருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படங்கள் கண்டிப்பாக நீங்க வந்து தியேட்டர்ல மட்டும் போய் பாருங்க. சித்தார்த் உங்களுக்காக இங்க வந்து பாடியிருக்காரு, அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம். அண்ட் எனக்குள் ஒருவன் இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி a landmark ஆஃப் தமிழ் சினிமா 2015ல. ஏன்னா 2014ல ஜிகர்தண்டா எப்படி சித்தார்த்க்கு அமைஞ்சது, காவிய தலைவன் வரும் மிகப்பெரிய காவியம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி எனக்குள் ஒருவன் உங்களுக்கு மறுபடியும் அமையும்னா நாங்கள் வாழ்த்துக்கிறோம். அண்ட் தேங்க்ஸ் அ டன் சித். And I'll see you at home tomorrow. Absolutely. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் with a fresh guest and someone who's as exciting as Siddharth, which I doubt will be exciting though. But அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். In Achi's Masala வழங்கும் நினைத்தாலே இனிக்கும், powered by Lalita Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics. See you next week. அதர்வாக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கா? மேஜரா ஒண்ணும் இல்ல, நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல. மேஜரா ஒண்ணும் இல்லையா? கிரஷ் கிரஷ் அதுதானா? அது ஐ கிரஷ் ஆன் எவ்ரிதிங். சோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது வந்து நவ் இட் மைட் சவுண்ட் ஃபன்னி, பட் அன்னைக்கு வந்துட்டு இந்த தோபிக்காரங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தா செம்மையாக இருக்கும் உடம்பு எல்லாம். ஸோ அவங்கள பார்த்த உடனே எனக்கு அந்த மாதிரி வேணும். அப்போ எனக்கு தெரியாது இது ஜிம்முக்கு போனால் வந்துடும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அது பண்ணுறதால தான் அப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஐ கெப்ட் டெல்லிங் எவ்ரிபடி ஐ வாண்ட் பிகம் அ தோபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்ணான இருக்கணும்னு ஆசைப்பட்டது இப்போதான் கேள்விப்படுறேன். அவர்கிட்ட ஐ திங்க் ஐ ஸ்போக் டு ஹிம் ஃபார் 3 hours ஏதோ பேசினேன் நான். அப்போ முடிவு பண்ணேன், அப்போ என்ன பாயிண்ட்ல வந்தேன் நான் வெளியில, சினிமா பக்கமே வரக்கூடாது.